إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பாசத்துக்குரிய சிறார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் நல்லுரை ஆற்ற முற்படும் பொழுது முதலாக அன்று அவர்களுக்கு முன்னால் இருந்த அறுவமொழி தெரிந்த மக்களுக்கிடையே எதை சொல்லி ஆரம்பித்தார்களோ அதைத்தான் என்னுடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன். அதை நீங்கள் புரியக்கூடிய முறையில் சொல்வதாக இருந்தால் அது இப்படித்தான் அமைய வேண்டும். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாம் புகழுகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பிழை பொறுக்க தேடுகின்றோம், அவனிடமே பொறுப்பு சாட்டுகின்றோம். மனதினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளில் இருந்தும் செயல்களினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளில் இருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ எவராலும் அவர்களை வழிகெடுக்க முடியாது. யாருக்கு நேர்வழி இல்லை என்றாகிவிட்டதோ எவருடைய எப்படிப்பட்ட அரிய உபதேசமும் அவர்களை நேர்வழிப்படுத்தார். அல்லாஹ் அல்லாத இறைவனே இல்லை, அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன் என்று நாம் சாட்சி சொல்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவருடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் சாட்சி சொல்கின்றோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் உரையாட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் எடுத்து வைத்த வாசகங்கள். அன்று அந்த மக்களுக்கு அரபி தெரியும், அதனால் அதனுடைய பொருளை புரிந்தார்கள். நமக்கோ அரபி தெரியாது. எனவே அரபியில் அதை சொல்வதால் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று தெரியாத முறையில் பெரும்பாலும் இன்றைய பேச்சாளர்கள் அதை சொல்வது கிடையாது. அப்படியே சொன்னாலும் கூட இன்னும் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறத விட்டுருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது அது என்ன சொல்லுங்கிறது அவர்களுக்கு தெரியாது, உரையாளருக்கு தெரியாது, கேட்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையில தான் இன்றைய நம்முடைய நிலை இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த உரையை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பீர்களே, ஆனால் இந்த உரையில உரையாற்றக்கூடிய எனக்கும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு நல்ல அரிய உபதேசம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். உரையாற்றக்கூடிய என்னை பொறுத்த மட்டிலும் அந்த உரையில் என்ன எச்சரிக்கப்படுகிறது சொன்னா, எடுத்த எடுப்பிலேயே இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? பொதுவாக மக்களுக்கு மத்தியில் ஒருவர் பேச ஆரம்பித்து விட்டாலே ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில ஒரு பெருமத்தை உண்டாக்கி விடுவான். மக்களுக்கு மத்தியிலே தனக்கு செல்வாக்கு ஏற்படணும், பேர் புகழ் கிடைக்கணும், உலகியல் வசதி வாய்ப்புகள் ஏற்படணும், செல்வாக்கு உண்டாகணும் என்ற எண்ணம் இயற்கையிலேயே மனித பலகீனத்தின் காரணமாக அவன் உள்ளத்தில் ஏற்படத்தான் செய்யும்.
இதுல இருந்து யாரும் விதிவிலக்கா இருக்க முடியாது. அதற்கு சம்மட்டி அடியாகத்தான் அந்த மாதிரி புகழை விரும்பி நீ பேசாதே, புகழ் அனைத்து அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அதில் நீ பங்கு போட போகாது. ஏன் என்று சொன்னால் அந்த பேர் புகழில் பெருமையில் பங்கு போட போறது இருக்குது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, பெரும் குற்றம். நாளை மறுமையில் முதலாக விசாரிக்கப்பட்டு நரகத்தில் எரியப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் புகழ் விரும்பிகள் தான். முதல்ல ஷஹீதுகள் அழைக்கப்படுகிறார்கள். கேட்கப்படுகின்றது, இறைவா உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நான் போராடி என்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டேன், என்னுடைய உயிர் எதிரிகளால் வெட்டப்பட்டு நான் ஷஹீதானே அப்படின்றார். உடனே அல்லாஹ் சொல்றான், நீ செய்ததெல்லாம் சரிதான், ஆனா உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னு சொன்னா என்னுடைய பொருத்தம் கிடையாது. மக்களுக்கு மத்தியில் நீ ஷஹீத் என்ற பேர் கிடைக்கிறது செய்ய, அது உலகத்திலேயே உனக்கு தந்துட்டேன், இங்கே உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தலைகுப்ப எழுபட்டு நரகத்தில் எரியப்படுவதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். இரண்டாவது யாரு? ஆலிம், மக்களுக்கு உரையாற்றி அவர் மூலமாக பல நேர்வழிக்கு வந்த பெருமைக்குரியவர். அந்த பெருமையின் காரணமாக நாளை விசாரிக்கப்படும் பொழுது அதை மறைத்து என்ன சொல்கிறார்? இறைவா உன்னுடைய மார்க்கத்தை நான் கற்றேன், அதை மக்களுக்கு எடுத்து சொன்னேன், உன்னுடைய தீன் நிலைநாட்டப்படணுங்கிற நோக்கத்தோடு தான் செய்தேன் பார். அல்லாஹ் உடனே என்ன சொல்றான்? நீ போய் சொல்லுகிறாய், உன்னுடைய நோக்கம் அதுவல்ல, மக்களுக்கு மத்தியிலே உனக்கு பேர் புகழ் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும் எதிர்பார்த்த, அதை நான் உலகத்திலே தாராளமாக உனக்கு தந்துட்டேன், இங்கே உனக்கு ஒண்ணு இல்லை என்று அவரும் தலைகுப்புற ஈடுபட்டு நரகத்தில் எரியப்படுறார். மூணாவது யாரு? பெரும் வள்ளல், சொந்த படத்தை ஈட்டியதை அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி இறைத்தவர். அவரிடம் விசாரிக்கப்படுது. அவரும் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கட்டளைப்படி நான் ஈட்டிய படத்தை உன்னுடைய பாதையில நான் வாரி வாரி இறைத்தேன், தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அன்பு அல்லாஹ் சொன்னா, நீ போய் சொல்ற, நீ செய்ததெல்லாம் உண்மைதான், ஆனா உன்னுடைய நோக்கம் தவறு, உலகத்தில் நீ பெரிய வள்ளல் என்று பேர் கிடைக்கிற நோக்கத்தோடு செஞ்ச, அது உலகத்திலே தந்துட்டேன் உனக்கு, இங்கே உனக்கு ஒன்றும் இல்லை என்று நரகத்தில் எரியப்படுவதாக ஹதீஸ்ல வந்தது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், அதாவது பெருமையினுடைய மேலாடை, கண்ணியமினுடைய கீழாடை, அதில் எவன் பங்கு போட வருகின்றானோ அவனை நான் கடுமையாக தண்டிப்பேன். அதுபோல இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? அணுவத்தனை பெருமை உடையவனும் சுவர்க்கம் நுழைய முடியாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யார சொல்லுவா, என்னுடைய உடுப்பு ஆடை அழகாக இருக்கு, என்னுடைய செருப்பு அழகாக இருக்கு நினைக்கிறமே, இது பெருமைக்குரியதா? அது பெருமைக்குரியதல்ல. எது பெருமைக்குரியது என்றால் சத்தியம், நேர்வழி குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டப்படும் பொழுது அதை ஏற்காமல் அதற்கு சுய விளக்கம் கொடுத்து எவன் அதை நிராகரிக்கிறானோ அவன் பெருமைக்குரியவன். அதே போல எனக்குத்தான் மார்க்கம் தெரியும், நான் தான் அறிந்தவன் என்று பெருமைப்பட்டு மற்றவர்களை இழிவாக எண்ணக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கத்தை குறிப்பிட்டார். இதே மாதிரி 7வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல யார் பெருமை அளிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேரான வழியை விட்டு, குர்ஆன் வசனங்களை விட்டு அல்லாஹ்வாலே திருப்பப்படுகிறார்கள். அவர்கள் நேர் வழியை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், போன வழியை தான் நேர் வழியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இன்னும் பெருமையை பற்றி பார்க்கும் பொழுது எண்ணற்ற வசனம் குர்ஆன்ல பார்க்கலாம். அதெல்லாம் அந்த வசனங்களை எல்லாம் ஒருவர் படித்து பார்த்து விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர் பெருமைப்பட மாட்டார். ஆக உரையாற்றக்கூடிய எனக்கு இந்த சிந்தனைகள் வரணும், என்னுடைய உள்ளத்தில் பெருமை ஏற்படக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது, உலகியல் ஆதாரங்களை குறிக்கோளாக கொண்டிருக்க கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் எனக்கு இந்த
இந்த பேச்சினால் எந்த லாபமும் இல்லை, நாளை நரகம் தான் கிடைக்கும். அப்ப இந்த சிந்தனையும் கவலையும் பேச்சாளருடைய எனக்கு கிடைக்கும். அதற்கு மாறாக கேட்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் உபதேசம் இருக்கிறது. அதை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அல்லாஹ் நாடாதவரை எவருடைய பேச்சும் எவருக்கும் நேர்வழி காட்டார். சிலவங்க நினைக்கிறாங்க, நான் பேசித்தான் இத்தனை பேர் நேர்வழிக்கு வந்திருக்காங்க, இத்தனை பேர் சத்தியத்தில் வந்திருக்காங்க, பெருமை அடிச்சுருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல்லாஹ் நாடாதவரை யாரையும் நான் நேர்வழி கொடுக்க முடியாது. நேர்வழி இல்லை என்றால் விட்டது எவருடைய உபதேசம் அவரை நேர்வழி கொடுத்தார். இதற்கு வேறு எங்கும் போக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே முன்மாதிரியாக இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், அபூ தாலிப் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் கூட பிறந்த சகோதரர். அது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 6 வயதிலே தாயை இழந்தார். பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை இழந்து விட்டார். அனாதை. ஆரம்பத்தில் அப்துல் முத்தலிப் பாட்டனார் சிறிது காலம் வளர்த்தார். அவர் இறந்த பின்னர் இந்த அபூ தாலிப் தான் வளர்த்து ஆளாக்கியவர், தொழில் கற்றுக் கொடுத்தவர், திருமணம் முடித்து வைத்தவர். ஆக ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியம் அவர் செய்தார். அந்த அளவு ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்தும் பிரியம் வைத்திருந்தார். அது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்துடைய பதவியை கொடுத்து நபி என்று பிரகடனப்படுத்தும் பொழுது குறைஷி மக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள், பெரும் துன்பங்களை கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அபூ தாலிப் அல்லாஹ்வுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருந்தார், பாதுகாவலராக இருந்தார். அவர் மட்டும் இல்லை என்றால் அன்றைக்கு குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வழி பண்ணியிருந்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல திட்டமிட்டு சதி செய்து ஏற்பாடு செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களை மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஏற்ற செய்ய வச்சார். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவாயில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஊர் ஒதுக்கப்பட்டு ரொம்ப சிரமமாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் இலைப்புறைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட துன்பத்தையும் சகித்துக் கொண்டு அங்கே இருந்தார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அபூ தாலிப் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செய்த உதவிகளை இன்றைக்கு எண்ணி பார்த்தால் இன்னைக்கு யாரையும் நீங்க சுட்டிக்காட்ட முடியாது. அந்த அளவுக்கு உதவி ஒத்தாசை பண்ணினார். அவருடைய சேவையை கணக்கெடுத்தால் கணக்கிடவே முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவருக்கு இஸ்லாத்தை தழுவும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானா? சிந்திச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நேர்வழி கிடைக்கணும், சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் பலமுறை மன்றாடினார்கள், கெஞ்சினார்கள், அழுதார்கள், அழுது முறையிட்டார்கள். தன்னுடைய தகப்பனார் கூட பிறந்த பெரிய தகப்பனார் போய் பலமுறை முறையிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். அப்படி அல்லாஹ்ட்ட முறையிடும் பொழுதுதான் அல்லாஹ் வஹி இறக்கினான். நபியே, நீர் விரும்பக்கூடியவர்களுக்கு உம்மால் நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நேர்வழியை பெறக்கூடியவர்கள் யார் என்பதையும் அவனே அறிந்தவனாக இருக்கின்றான். 28வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்தை படிச்சு பாருங்க. அல்லாஹ் திட்டமாக சொல்றான். அபூ தாலிப் தன்னுடைய பிரியத்துக்குரிய இறுதி தூதர், அவருடைய தகப்பனார் கூட பிறந்த சகோதரர், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு பெரும் துணையாக இருந்தவர், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவித்தவர். அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் ஏன் ஹிதாயத்தை கொடுத்தார்? சிந்திச்சு பாருங்க. ஏன் கொடுக்கல தெரியுமா?
அங்குதான் நமக்கு படிப்பது. அவருடைய கடைசி தருவாயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தது அல்லாஹ்வை என்னுடைய எஜமானன், அவன்தான் என்னை படைத்தவன், அவன் ஒருவன் தான் என்று மட்டுமா ஒப்புக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பனார், என்னுடைய பாட்டனார், முப்பாட்டனார் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்தில் இருப்பதை தான் நான் சரிகாண்கிறேன். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அதே போல இன்னைக்கும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுகால வரைக்கும் செய்து கொண்டிருந்ததெல்லாம் மார்க்கம் இல்லை, இப்ப நீ சொல்றதுதான் மார்க்கம் அப்படிங்கிறீங்க. அப்ப அவங்களெல்லாம் விவரம் தெரியாதவங்களா? அவங்க சொல்லாதே அங்கே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர். நாம இஷ்டப்படியா சொல்றோம் இல்ல, குர்ஆனுடைய வசனங்களை காட்டுறோம். அல்லாஹ் அழகா சொல்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி. தெளிவா அப்பட்டமா சொல்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை மட்டுமே பின்பற்றுங்கள், மற்றவர்களை உங்களுடைய பாதுகாவலாக்கி பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலிலமா ததக்கரும், உங்களில் மிக சொற்பமானவர்கள் தான் இந்த உண்மையை அறிகிறீர்கள் சொல்றாங்க. அந்த குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுறோம், வசனத்தை நேரடியா காட்டுறோம். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை நிராகரித்து விட்டு அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் சொல்றதுதான் காலங்காலமாக நடைமுறை இருப்பதைத்தான் பின்பற்றுவோம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அபூ தாலிபை பின்பற்ற அபூ தாலிபா அதான் சொன்னார், வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களை நேரடியாக அவரிடம் படிச்சு காட்டும் பொழுது அதை ஏற்காமல் தன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை மார்க்கமாக கொண்டிருந்தார்களோ அதுதான் எனக்கு சரியாகப்படுகின்றது, அதைத்தான் நான் பின்பற்றுவேன் சொன்னார் அல்லவா? அதன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை மறுத்து விட்டான் அல்லவா? அதுபோலதான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு குர்ஆன் வசனம் காட்டப்படுகின்றது. அந்த குர்ஆன் வசனத்திலும் குறிப்பாக ஆயாத்து முஹக்கமாத், ஆயாத்து முஹக்கமாத் சொன்னாலுடைய பொருள் என்ன தெரியுமா? அதில் ஒரே பொருள் தான், இரண்டாவது பொருளுக்கு இடமே கிடையாது. ஆயாத்து முஹக்கமாத்தில் எவன் இரண்டாவது பொருளை சொல்லுகின்றானோ அவன் பெருத்த வழிகேட்டில் இருக்கின்றான். இரண்டாவது பொருளுக்கு ஆயாத்து முஹக்கமாத்தில் இடமே கிடையாது, அதுதான் நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்று தெளிவாக அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார். அப்ப அந்த ஆயாத்து முஹக்கமாத் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமாக யார் கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை ஏற்பவர்கள் வழிகேட்டில் செல்கிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆயாத்து முஹக்கமாத் அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது விளக்கம் கொடுத்திருந்தா பரிசீலிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய விருப்பப்படி அதை சொல்றது கிடையாது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு வஹியாக இறக்கப்படுவதை தான் சொல்கிறார் சொல்றான். அதனால தான் அல்லாஹ் வந்து இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் சொல்றான். குர்ஆனை பின்பற்றுன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய புறத்தில் இறக்கப்பட்டதை பின்பற்றுன்னு சொல்றான். குர்ஆனை மட்டும் பின்பற்றுன்னு சொன்னா நம்ம குர்ஆனை மட்டும் பின்பற்றோம் இல்ல, அல்லாஹ் புறத்தில் இறக்கப்பட்டது குர்ஆனும் அதற்குரிய நடைமுறையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக, அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக ஏதாவது கருத்தை சொன்னால் உடனே அல்லாஹ் வஹி இறக்கி அவர்களை திருத்தி இருக்கிறான், கண்டிச்சு இருக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்த அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராம் என்று சொல்றாங்க. உடனே வஹி இறக்கிறான், நபியே உம்முடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்த நாம் ஹலாலாக்கியதை நீ எவ்வாறு ஹராமாக்கிக் கொள்வீர்? உம்முடைய அந்த சத்தியத்தை முறித்து விடும் பரிகாரம் கொண்டு அல்லாஹ் சொல்றான். 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்துல படிச்சுப்பார். அப்போ குர்ஆன் பின்பற்றப்பட வேண்டியது, முஹக்கமாத் வசனங்கள் அதில் என்ன பொருள் இருக்குதோ அதற்கு அடுத்த பொருள் எவர் எடுக்கிறான்னு
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டால் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமையே கிடையாது. அப்படி அவர்கள் வேறு அபிப்பிராயம் கொண்டால் அது பகிரங்கமான வழிகேடுக்கு தெளிவாச்சு. அதற்கு மேல் அல்லாஹ் சொல்றான் 33வது அத்தியாயம் 66, 67, 68 அப்படி ஆயாத்து முகமாத்துல குறிப்பாக ஒரே பொருளை தரக்கூடிய வசனங்களில் வேறு பொருள் எடுத்து, அதுவும் அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் இமாம்களாக இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் யார் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் நாளை நரகில் கிடந்து வெந்து கொண்டு பிரலாபிப்பார்கள், ஒப்பாரி வைப்பார்கள். எப்படி சொல்வார்கள்? இறைவா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, நாங்கள் குர்ஆனில் உள்ளதுபடி நடந்திருக்க வேண்டுமே, குர்ஆனை பின்பற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்திருக்க வேண்டுமே, தூதரை அறிவுரைப்படி நடந்திருக்க வேண்டுமே. அதற்கு மாற்றமாக நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? நாங்கள் யாரையெல்லாம் வழிகாட்டிகளாக, அறிஞர்களாக, முன்மாதிரிகளாக கொண்டு பின்பற்றினோமோ அவர்கள் எங்களை வழிகெடுத்தார்கள். அரபி பக்கத்துல சாதத்தனா வகுபராமனா இந்த 2 பதம் தான் இருப்பாங்க. அப்போ யார் வழிகட்டினா சொல்லப்படுது? இவர்கள் யாரை முன்மாதிரியாக வழிகாட்டுகளாக நம்புகிறார்களோ அவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். அத்தோடு விட்டார்களா? சபிக்கிறார்கள். இறைவா, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக, மகத்தான சாபத்தை கொண்டு சபிப்பாயாக. சிந்திச்சு பாருங்க. அதே போல முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு அடிப்படையில தங்களுடைய மார்க்க கடமைகளை செய்யக்கூடியவர்கள் நாளை நரகில் கடந்து வெந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் சபித்து ஒப்பாரி வைப்பதாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனின் முறையாக அன்றாட நீங்க படித்து வரக்கூடிய நீங்களே அதை படிச்சுப்பாங்க. எதற்கு இதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, மூதாதையர்கள் முன்னோர்கள் சென்ற பாதத்தான் சரின்னு எண்ணுவது பெரும் வழிகேடு. அந்த நம்பிக்கையில் யார் சென்றாலும் நரகம்தான். நேர்வழி நடக்கணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான் அவ்வளவுதான். அதிலும் குறிப்பாக நாம் எடுத்து நடக்க வேண்டிய முஹக்கமாத் வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அவ்வளவுதான். அதுக்கு மேல போக வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அப்படி நான் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கிட்டு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் நிற்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இப்படி செஞ்ச? உன்னுடைய குர்ஆன்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் செஞ்சேன். அடுத்த கேள்வி வருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேள்வி வரும் பொழுது உன்னுடைய குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறாயோ அதான் செஞ்சேன் அப்படின்னா 2வது கேள்விக்கு இடமே இல்லை. அதற்கு மாற்றமாக அந்த குர்ஆன் வசனத்துக்கு இவர் இப்படி விளக்கம் கொடுத்தார், அப்படி சொன்னார், அது என்னுடைய அறிவுக்கு சரியா பட்டுச்சு, அதன்படி நடந்து என்ன நடக்கும்? அடுத்த கேள்வி என்ன வரும்? அவர்களை பின்பற்றும்படி நான் சொன்னேனா? பின்பற்ற கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனே. இத்தகையும் ரப்பிக்கும் வராத்தவி பின்பற்றவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை மாதிரி நீ செஞ்சல, நரகத்துக்கு போ. இந்த இடத்துல தெளிவா விளைவிக்கணும். மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்தது எப்படி தப்பா இருக்கும்? 1000 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற எண்ணத்துல நாம செய்யக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, எவர் பேசினாலும் சரி, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர் சொல்லுவது குர்ஆனில் இருக்குதா, ஆதாரமான ஹதீஸில் இருக்குதா? அவர்கிட்ட கேட்கணும். நீங்க யார் உபதேசம் பண்ணாலும் உடனே அவனை கேட்கணும். இப்படி சொல்றீங்களா, இந்த ஆயத்தை எடுத்து கொடுங்க, இந்த ஹதீஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்கணும். குர்ஆன்ல இருக்கிறத சொன்னா எடுத்து தந்துருவார், ஹதீஸ்ல இருக்கிறத சொன்னா எடுத்து தந்துருவார். அதுக்கு மாற்றமாக அவர் சொந்த சரக்கா வந்து விட்டார்னா நீங்க அப்படி கேட்கும் பொழுது கோபம் தான். ஏதாவது சொல்லி உங்களை இடம் நம்ம பேசணும். அப்படி பேசினாலும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அவர் வழிகேட்டில் இருந்தார். எவர் ஒருத்தர் அவரிடம் போய் இதற்குரிய ஆதாரத்துக்குரிய வசனங்களை தாங்க, ஆதாரமான ஹதீஸை தாங்கன்னு கேட்கும் பொழுது அவர் உடனே அதை எடுத்து தரணும். உண்மையிலே அவர் ஹக்க சத்தியத்தை சொன்னா எடுத்து தருவார். அதற்கு மாற்றமாக இல்லைங்க, அப்படிங்க, இப்படிங்க, அப்படி வளர்ந்துருங்க, இப்படி வளர்ந்துருங்க, அது இப்படி தாங்க புரியணும் அப்படின்னு அவர் கதை வந்தாருன்னு சொன்னா அவர் வழிகேட்டில்
இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி என்ன சொல்றான்? 39வது அத்தியாயத்துல 17-18 சொல்றான், தாகூத்துகளை வணங்குவதை விட்டும் விலகி, அல்லாஹ் தாகூத்துகளை வணங்குவதை விட்டும் விலகி யார் சொன்னாலும் அதில் நல்லதை பார்த்து எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கொடுங்க. அவர்கள் தான் அறிவுடையவர்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் சொன்னார். அப்ப நேர்வழியில் இருக்கிறது யாருன்னு சொன்னா, இவர் தான் சொல்லணும், இவர் சொல்றதுதான் கேட்கணும், அவர் சொன்னா கேட்கக்கூடாது, அவருடைய பத்திரிகை பார்க்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னான்னு சொன்னா அவன் தவறான வழிகேட்டில் இருக்கான். நேர்வழியில் இருக்கிறவன் என்ன சொல்வான்னு சொன்னா, யார் சொல்றாங்களோ காது கொடுத்து கேளுங்க, யாருடைய புத்தகமா படிங்க, அதுல சொல்லப்படுறது குர்ஆன் படி இருக்கா ஹதீஸ் படி இருக்கான்னு பாருங்க. குர்ஆன் படி இருக்க ஹதீஸ் படி எடுத்துக்கொள்ளுங்க. குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் தூர இருக்கிடுங்க அப்படின்னு சொல்றவங்க நேர்வழி. அப்ப நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்துக்கணும். முதல்ல நான் சொன்னது போல பேச்சாளனாகிய எனக்கும் இந்த உபதேசங்கள் இருக்குது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த உபதேசம் இருக்குது. இதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டு அதுக்கு பிறகுதான் என்ன சொல்றாங்க? ஷஹாதத்தை தெளிவுபடுத்தினாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அல்லாத இறைவன் இல்லை. இந்த இடத்துல கூட காலங்காலமாக தவறான ஒரு மொழிபெயர்ப்பு செய்யலாம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு மொழிபெயர்க்கிறார். அந்த இடத்துல இலாஹ் இருக்கு. இலாஹ்னா இறைவன், வணக்கத்துக்குரியவன் மாபூத், லா மாபூத இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு சரி. அங்க இருப்பது லா இலாஹ், இலாஹ்னா இறைவன். அப்ப அல்லாஹ் அல்லாத இறைவன் இல்லை. இந்த மஹபூதுங்கிற வார்த்தை ஏன் கொண்டு கூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சிந்திச்சு பார்த்தா, வணக்கம்னு சொன்னா தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இதைத்தான் வணக்கத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அதுலதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். மற்ற காரியங்கள்ல உலகில நம்ம சக்தி நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான இந்த உருவாக்குறது. அந்த இடத்துல இல்லா அல்லாஹ் அல்லாத இறைவனே இல்லை, தெளிவாக அதான் சொல்லப்படுது. அப்ப இறைவன் வரும் பொழுது எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டாகும். உலகில் காரியங்கள் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, வீடுகளில் எந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்தாலும் சரி, இது அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா என்று பார்க்கக்கூடிய சிந்தனை. ஆனா அதுக்கு நேர்மாற்றமாக வணக்கத்துக்குரிய இதை மட்டும்தான் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, மட்டும் நம்ம இஷ்டத்தை செஞ்சுக்கலாம். அப்ப அந்த மொழிபெயர்ப்பு தவறு. அடுத்தது என்ன சொல்லப்படுது? அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அவனுக்கு துணையாக கூடி சேர்க்கிறோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சிலைகளை வணங்குறாங்க, அது தப்பு. கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, முக்கடவுள் பூஜை சொல்றாங்க, அது தப்பு. ஆனா நாங்க இறைவன் ஒருத்தன் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மார்க்கமாக இறைவனோ அவருடைய தூதரோ சொல்லாத காரியங்களை எல்லாம் அந்த பெரியார் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அந்த நாதா சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார் செய்யறாங்க. இதுவும் இணை வைக்கக்கூடியதுதான். கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சதுதான். அவர்கள் தங்களுடைய பாதிரிகளையும் துறவிகளையும் தங்களுடைய தப்புகளாக ஆக்கிக் கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் 9வது அத்தியாயத்துடைய 31வது வசனம். அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்களும் அவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை தங்களுடைய ரப்புகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு தான் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், யாரையும் அவனுக்கு இணையாக கொண்டு வருகிறார். இணைனா என்ன? இன்னொன்னு தப்பா சொல்றாங்க. இணைனா கடவுள் தான் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றோமா? இல்லையே. அப்புறம் எப்படி இணைன்னு சொல்றீங்க அது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இணைனா என்ன? அல்லாஹ் சொல்லாத ஒரு சட்டத்தை ஒருத்த அமல்படுத்தினான்னு சொன்னா அது இணைதான். ஒரு காரியத்தை நீங்க செய்தா
அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டாத ஒரு விஷயத்தை நீங்களா கற்பனை பண்ணிக்கொண்டு, நீங்களா யூகித்துக் கொண்டு செய்து கொண்டு அது சரின்னு சொன்னா அது மார்க்கம் சொன்னா எப்படி மார்க்கமாகும்? அதுதான் 33வது அத்தியாயத்தினுடைய 36வது தெளிவாக சொன்னா, அல்லாஹ் கூறும் விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா வேறு அபிப்பிராயம் கொள்வது பகிரங்கமான வழிகேடு. அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவாக அல்லாஹ் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன். எந்தவித தேவையும் அவனுக்கு உங்களிடம் இல்லை. நீங்கள் தான் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த சிந்தனை தெளிவா வந்துடும். அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக தூதராக இருக்கிறார். இங்கேயும் தன்னுடைய தவறான இதை உண்டாக்கி எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு மேல சில ஊர்களை போய் பார்த்தா அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் முஹம்மது. சில பள்ளிகளை கூட நினைச்சுப்பான், ஒரு பக்கம் அல்லாஹ், அந்த பக்கம் என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதற்கு அவங்க கூச்சப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. கொஞ்சம் அடிமை சொல்றதா? அல்லாஹ் சொல்றான், தெளிவாக சொல்றான், அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இந்த சிந்தனை நமக்கு அதனால பின்னாடி போச்சு. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தை போய் வச்சிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, அப்படி கதை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மேராஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே அங்கே பார்த்தார்கள், அப்படி எல்லாம் தர்சனம் பண்றாங்க. என்ன காரணம்? குர்ஆனை தெளிவாக பார்த்து அறிந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை இன்னைக்கு முஸ்லிம்கள் இழந்துட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன? யார் இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்? அல்லாஹ் தானே அவன் ஆட்சியில் அமர்த்திருக்கான். ஏன் அமர்த்தினவங்க? காரணம் என்ன? முஸ்லிம்கள் தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே காஷ்மீர் வரை உலகத்து, அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பள்ளிகளிலும், அத்தனை ஜமாத்துகளிலும், அத்தனை முஸ்லிம்களும் இறைவன்கிட்ட மன்றாடி கேட்டாங்களா, அவனை ஆட்சியில் அமர்த்தி விடாது, அவங்க கையில் ஆட்சியை கொடுத்துடாதுன்னு கேட்டாங்க. பாத்தீங்கல்ல, ஏக துவாவெல்லாம் ஏற்கனவே இந்த முஸ்லிம்கள் துவாவை ஏற்கனவே. காரணம் என்ன? முஸ்லிம்கள் அல்லாஹ் பிரியப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை. நல்லா செஞ்சுப்பாங்க. வேற ஒண்ணு வேண்டாங்க. கலிமாவில் நான் சொன்னது போய் இத்தனை கோளாறு இருக்கு. கலிமாவே சரியா இல்லை. சரி, கலிமாவுக்கு அடுத்தது என்ன இருக்கு? ஐங்கால தொழுகை. இந்த ஐங்கால தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மஹல்லாவில் ஒரு 2000 தலைக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பள்ளிக்கு தொலை வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு செப்பு தேருதா, 2 செப்பு தேருதா? மற்றவங்க எல்லாம் தொழுகை கடமை இல்லையா? சரி, தொழுகிறாங்கள, அவர்களுடைய தொழுகையாவது நபி வழி இருக்குதா? ஒரு ஹதீஸ்ல வருது, இந்த சமுதாயத்துல முதலாக ஏற்பட்ட சீர்கேடு தொழுகையில் சஃபில் ஏற்படக்கூடிய சீர்கேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த காலத்துல சரி புகார்ல நேரத்தை பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம். சஃபே சீர் கிடையாது. இன்னைக்கு எந்த பள்ளிக்கு போங்க, நீங்க விட இதுக்கு வரை கவனிங்க. எந்த பள்ளிக்கு போங்க, எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், சஃபுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அலங்கூலமாக, அதாவது முதல்ல சஃபு நேரா இருக்கணும், அதுக்கு மாத்தமா முன்னப்படி நிற்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கணும். நெருக்கமா நிற்கணும், புஜத்தோடு புஜம், கரண்டை காலோடு கரண்டை கால். ஹதீஸ்ல இப்படிதான் இருக்குங்க. அது எப்படி கரண்டை காலோட கரண்டை கால் சேரும்? அது சாத்தியமே இல்லைங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் சாத்தியமில்லா சொல்லிட்டாங்களா? இல்ல, சரியாதான் சொல்றாங்க. நம்ம தான் தப்பா பண்றோம். கரண்டை காலத்தை உதாரணமா இப்படி எப்படி நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையில பாத்தீங்கன்னா காலை இப்படிதான் வச்சுக்கிறாங்க, இப்படிதான் நிற்கிறாங்க. சாதாரணமா இப்படிதான் நிற்கிறாங்க, கால் இப்படியும் இப்படிதான். அதே சந்தர்ப்பம் அவங்க கால் நேரம் கிபிலா நோக்கி இருக்கு, இப்படி வரகளை வந்துச்சுன்னா
இதுவும் நேராச்சுன்னு சொன்னா கரண்டை கால் சேர்த்து இப்படி நிக்கிறாங்க, சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு சேரும். நீங்களே நின்று பார்க்கலாம், கரண்டையும் சேரும், இந்த இதுவும் சேரும். அப்ப என்ன ஏற்படுதுன்னு சொன்னா புஜத்தோடு புஜம் சேருது, காலோட கால் சேருது. ஷைத்தானுக்கு இடமே கிடையாது. ஆனா இப்ப நாம தொழுகிற முறையில ஷைத்தானுக்கு நிறைய இடம். நீங்களே பார்க்கலாம், பள்ளிகளை தொழக்கூடிய அந்த சஃபுகளுக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எவ்வளவு இடம் போய் நிற்கிறாங்க. அதே சட்டப்படி எந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு சொன்னா, உதாரணமா நாம போய் பக்கத்தில் நிக்கிறவருடைய காலோட இப்படி சேர்த்தா சொல்லிட்டு உடனே அவங்க என்ன காரணம்? தப்பான ஒரு எண்ணம் கூட்டப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அதாவது காலோட கால் சேர்றது தப்பு, அவமரியாதை செய்யறது, ஹிந்துக்களுடைய பழக்கம். அப்ப என்ன பண்றாங்க? காலோட கால் சேர்த்தாலும் நம்ம சேர்ந்துட்டு உடனே கால் உள்ள கேப் பண்ணும். அதே மாதிரி இங்கே கேப் பண்ணும். அதாவது காலும் காலும் சேரணும். முதல்ல கையினுடைய நிலை இப்படித்தான் இருக்கணுங்க. புகாரில 740வது ஹதீஸை நீங்களே பார்த்துக்கங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிதான் வலது கை இடது கொடுக்கை வைப்பாரு. இப்படி வச்சீங்கன்னு வைங்க, இப்படியெல்லாம் வராது. இப்படி வச்சா என்ன காலம் வைத்து போயிருக்காங்க, இப்படி வச்சீங்க சரியா. அப்ப இது நேரம் அவங்களுடைய கொஞ்சம் சேரும். அதே மாதிரி காலை வச்சா காலை அகட்டமா வைக்கிறாங்க, அதுவும் தப்பு, ஓவரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள வச்சிருக்காங்க, இது ரெண்டுமே தப்பு. இந்த இதுக்கு நேரம் அந்த காலுடைய வெளிப்பாக இருக்கும். ஒரு தூக்கு குண்டை பார்த்தா இந்த எலும்பு பார்த்தா அந்த கால் சரியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பக்கத்தை பக்கம் நிறுத்துவாங்க. ஆனா நினைக்கிறது இல்லை. அப்போ தொழுகிறதும் ரொம்ப சொற்பம், தொழக்கூடியவர்களும் ஒழுங்காக தொழக்கூடியவங்க இல்லை. நல்லா ஏற்படுவான அந்த தொழுகையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தொழுகை ரசூலா சொன்னாங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். நேரடி கட்டளை இது. எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதை விளங்கி அறிந்து தொழக்கூடியவர்களாக இருக்காங்க? அவங்கவுங்க நம்பிக்கை வைத்து எப்படி சொன்னாங்களோ அதை பின்பற்றி அதான் நடக்குது. இப்ப நாம என்ன சொல்றோம்? நம்ம விஷயத்துக்கு எதுவும் சொல்லல, குர்ஆனை காட்டுறோம், ரசூலை பின்பற்றுங்க அப்படிங்கிற ஆயத்தை காட்டுறோம். பல இடங்களில் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், பல இடங்களில் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையே பின்பற்றுங்கள் சொல்றாங்க. தூதரிடம் தான் அழகிய முன்மாதிரி என்று 33வது அத்தியாயத்துடைய 21வது வசனம் அல்லாஹ் சொல்றான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் தெளிவான ஹதீஸ்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆயத்தை காட்டுறீங்க, ஹதீஸை காட்டுறீங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லைங்க, எங்க இமாம் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, நாங்க நம்பக்கூடிய அந்த பெரியார் அந்த நாதா இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்றாங்க அல்லாம. அப்ப என்ன ஆகி போச்சு? அல்லாஹ்வுடைய சொல்லை விட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை விட அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் சொல்லுதான் அவர்களுக்கு பெரிதாக. அப்ப எவ்வளவு பெரிய இதுல இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுது? தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் ஒன்று சேர்த்து ஒன்றாக ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு முறையிட்டாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு விரோதமாக இவருடைய பகைவனத்தை அல்லாஹ் ஆட்சி. இப்போ நம்முடைய கடமை என்ன? இப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லையும் அவனுடைய தூதருடைய சொல்லையும் விட்டுவிட்டு நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முன்னோர்கள் மூதாதையர்கள் வழியில் செல்வீர்களானால் நீங்கள் பல பிரிவுகள் மட்டுமல்ல கோடைகளாகி விடுவீர்கள். பெரும் சோதனைகளை சந்திக்க நேரிடுகிற அளவு தான் குர்ஆன். அப்ப இந்த நிலையை விட்டு நாம பாதுகாக்கப்படுறதா இருந்தா நாம கண்டிப்பாக குர்ஆனை பற்றி பிடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லல, அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்துல, வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. குர்ஆன் ஆயத்துக்கு என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒரே ஜமாத்தாக பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. செஞ்சு பாருங்க. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஏன் நம்முடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஏற மாட்டேங்குதுங்க?
அத்தியாயம் 103வது வசனம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. ஜமாஅத்தாக, ஒரே ஜமாஅத்தாக பற்றி பிடியுங்கள். எதை? குர்ஆனை ஹப்லில்லாஹ். ஆனா நம்மளுக்கு அதுல கூட வியாக்கியானம் எப்படி ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடியுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஆளுங்க அப்படிதான் ஒற்றுமை என்னும் கயிறு. அது இந்த ஒற்றுமை கயிறு எங்க இருக்குது? அல்லாஹ்வின் கயிறு குர்ஆன். அது தெளிவாக ஹப்லில்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறு. அதை பற்றி பிடிக்கின்ற அர்த்தம் இருக்குது. ஒற்றுமை என்னும் கயிறு அப்படின்னா என்ன? அதுல இவங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க தெரியுமா? அதுலயே அவங்க உள்நோக்கம் இருக்குது. யாரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. அதான் அவங்களுக்கு ஒற்றுமையின் கைக்கு எதுக்காக சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பேரால் பெரும் கூட்டமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க போய் சேர்ந்துக்கிறீங்க, அவங்களோட தான் நீங்க இருக்கணும். அப்படி அல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா அந்த சிந்தனை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. அந்த கூட்டத்தோடு தான் இருக்கணும், பெரும் கூட்டத்தோடு சேரணும் என்ன வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி கண்டிக்கிறாங்க தெரியுமா? 6வது அத்தியாயத்தில் 116வது வசனத்துல, பெரும்பான்மையினரை நீர் பின்பற்றுவீரானால் அவர்கள் உம்மை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. பெரும்பான்மையினரை நீர் பின்பற்றுவீரானால் அவர்கள் உம்மை நேரான வழியிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். வெறும் கற்பனைகளையும் யூகங்களையும் தான் அவர்கள் சொல்வார்கள். தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பான்மை முஸ்லிம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க செய்யக்கூடிய எதுவும் குர்ஆனில் சொல்றதா? அவங்க செய்யக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருமண நிகழ்ச்சிகள், இறந்தவர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகள், பிறந்த நாள் விழா, இன்னும் திருமணங்களிலே நடைபெறும் அரங்கேற்றக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், இதெல்லாம் என்னது? நேரடியா அல்லாஹ் தெளிவா சொல்றான், யூகங்களையும் கற்பனைகளையுமே பின்பற்றுவார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், தீமைகள் மிகைத்திருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி 5வது அத்தியாயத்தோட 100வது வசனம். இதே மாதிரி குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா தொடர்ச்சியா அதிகமான மக்கள் நரகத்துக்குரிய ஒரு திட்டமாக அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையில பெரும்பாலான பள்ளிகளில ஃபஜ்ருடைய வக்தில முதல் ரக்அத்துல அலிஃப் லாம் மீம் சஜிதா சூரா அத ஓதுறத நீங்க பார்க்கலாம். 32வது அத்தியாயம். அதுல 13வது வசனம், வலவ் ஷிஅனா லாத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மஈன். வசனத்தை படிக்கும் பொழுதே நம்முடைய உடல் அப்படியே நடுக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாம் நாடி இருந்தால் எந்த நபியும் அனுப்பாமல், எந்த உபதேசமும் செய்யாமல் ஒவ்வொரு நஃப்ஸையும் நேரான வழியில் நடத்தியிருக்க முடியும். ஆனால் நம்முடைய வார்த்தை முந்திவிட்டது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஜின்னினத்தை கொண்டும் மனித இனத்தை கொண்டும் நரகத்தை நிரப்புவோம் என்ற நம்முடைய வார்த்தைகளை அதோடு விட்டான் அல்லாஹ் 11வது அத்தியாயத்தோட 118 119 படிச்சு பாருங்க. இதே விஷயத்தை சொல்லிட்டு நிச்சயமாக நம்முடைய இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறான். சிந்திங்க. அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. அப்ப அந்த பெரும்பாலான கூட்டத்துக்கிட்ட ஏமாறாதீங்க. பெருங்கூட்டம் நரகத்துக்குரியவர்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மிக சொற்பமான மக்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தேர்ந்தெடுக்கிறான். புகாரில ஹதீஸ் வருது, ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் நரகத்துக்கு போகாம ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவாங்க. புகாரி ஹதீஸ். அதே மாதிரி சில நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். எந்த நிலையில தெரியுமா? அவரோட யாரும் வர மாட்டான். கொண்டாட்டிக்குள்ள கூட வரதில்லை.
என்னன்னு தெரியாம போவார். ஒரு சில நபிமார்கள் 2 பேர் 3 பேரோட தப்புவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எத்தனை ஆண்டுகள் வந்து சேவை செஞ்சாங்க? 980 வருடங்கள் பாடுபட்டாங்க. எத்தனை பேர் நேர்வழிக்கு கொண்டு வர முடிஞ்சு? வருடத்துக்கு ஒரு ஆள் சேர்த்துட்டாலும் 950 பேர் வந்திருப்பாங்க. இல்ல 2 வருடத்துக்கு ஒரு ஆள் சேர்த்தாங்க 408 பேர் வந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் கூட தேரல. ஒரு சின்ன கப்பல்ல, ஒரு சின்ன போட்ல எத்தனை பேர்? அவ்வளவுதான். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்ட செய்யறான். ஏன் படிப்பினை பெறுவது கிடையாது? கூட்டத்தை கண்டு மயங்கவே கூடாது. பெரும் கூட்டமா வழிகிட்டதான் போகும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, நடிகனுக்கு பின்னால் எவ்வளவு பேர் இருக்கா? முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கான்? நடிகனுடைய ரசிகனாக முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறான்? முஸ்லிம் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நடிகைகளுடைய ரசிகர்களாக விசிறிகளாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களை விடவா கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும்? அவங்க செய்யறது நல்லது முடிவு பண்ணுவீங்களா? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. கூட்டத்தை கண்டு ஏமாற வைக்கிறாங்க. அப்ப அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அவர்கள் தான் இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த துஆக்களை நிராகரித்து முஸ்லிம்களுக்கு விரோதமான ஒருத்தனை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறான். இன்னும் அவனை கூடியவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வர இருக்குன்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அத்தனை நடக்கத்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் மோடி எந்த ஒரு கஷ்டத்தையும் முஸ்லிம்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஈமான் உறுதியா இருக்கணும். மோடி இல்ல, அதை விட எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம முஸ்லிம்களுக்கு எவ்வித கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு வருதுன்னு சொன்னா முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை, குர்ஆனுக்கு மாற்றமான செயல்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைக்கு மாற்றமான செயல்களை தான் இன்றைய முஸ்லிம்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கமாக நம்பி. இந்த நிலை மாறணும். நாம என்ன சொல்றோம்? எங்க பின்னால வாங்க கூப்பிடுறோமா? மத்தவங்க கூப்பிடுற மாதிரி ஒவ்வொரு பிரிவு ஜமாத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க தான் நேரான வழியில் இருக்கிறோம், நாங்க சொல்றதுதான் சரி, நாங்க தான் சொர்க்கத்து ஜமாத்து, எங்க பின்னால வாங்க கூப்பிடுறாங்க. அப்படி யார் கூப்பிடுறாங்க நீங்க விளைய தெளிவாக அவர்கள் பகிரங்கமான வழிகிட்டு இருக்கிறார். எவன் தான் நேர்வழியில் இருக்கேன்னு சொல்றானோ அவன் வழிகேட்டில் இருக்கான். அப்படி சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே தரல. யார் நேர்வழியில் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவனாக இருக்கிறார். உலகத்தில் யாரும் கம்பட்டு அடிக்க முடியாது. நாங்கத்தான் நேர்வழி இருப்ப, எங்க ஜமாத் தான் நேர்வழி ஜமாத்துக்கு கம்பட்டு அடிப்பது வழிகேடு. அப்படி ஒருத்தர் சொன்னான்னா வழிகேட்டுலாம் நீ புரிந்து கொள்ளுங்க. நேர்வழி அல்லாஹ் தருவதுதான். அவனுக்கு மட்டுமே யார் நேர்வழியில் இருக்கிறார் என்பதும் தெரியும். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? குர்ஆனை பற்றி பிடியுங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒன்றுபட்டு நில்லுங்க, ஒரே ஜமாத்தாக இருங்க. அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது குறிப்பாக ஆயாத்து முஹ்கமாத்துல அதை அப்படியே பின்பற்றி நடக்கும். அதுக்கு மாற்றமா இங்க நகர வேண்டாம். எவருடைய மேல் விளக்கமும் செல்லாது. எவர் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுத்தாலும் அது வழிகேடு புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிட்டு அப்புறம் வேறு அபிப்பிராயம் இடமையில பகிரங்கமான வழிகேடுகள். அவர் அப்படி இவர் எதுவுமே செல்லாது. குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். குர்ஆன்ல நேரடியா சொல்லப்பட்டிருக்கணும். இல்லாதத ஒருத்தன் சொன்னா அதை அவன் சிம்புப்பையில போட்டுக்கலாம். இல்லாத எவனும் சொல்ல முடியாது. எந்த ஒரு வசனத்துக்கும் ஆயாத்தும் சொல்லலாம். அதே சம்பந்தத்தை முத்தஷாபிஹாத் வசனங்கள் இருக்க, ஒன்றுக்கு மேல் பொருள் தரக்கூடிய வசனங்கள். ஆனா அவங்க பின்பற்றுவதற்கு எதுவுமே அது கிடையாது. அவங்க இஷ்டப்படியெல்லாம் வளர்த்து கொடுக்கலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் வளர்த்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா அதே சந்தர்ப்பத்துல அதை பின்பற்றக்கூடாது. முத்தஷாபிஹாத் வசனங்கள் பல பொருட்களாம் பின்பற்றுவதற்குரியவை அல்ல. முஹ்கமாத் வசனங்கள் ஒரே பொருள் தான். இரண்டாவது பொருளுக்கு அதில் இடமே கிடையாது. ஆனால் இவர்கள் தவறாக முத்தஷாபிஹாத்
இதே பெரிய தவறு. முஹக்கமாத் வசனங்கள் விளக்கமான வசனங்கள் என்று சொன்னா அதை வச்சு என்ன பொருள் எடுக்கிறாங்க? முதஷாபிஹாத் வசனங்கள் விளக்கம் இல்லாத வசனங்கள், அப்படித்தானே பொருள் வரும். முஹக்கமாத் வசனங்களுக்கு விளக்கமான வசனம் சொன்னா முதஷாபிஹாத் வசனங்கள் விளக்கமற்ற வசனங்கள். அப்ப ஒரு நிலை என்ன ஆகுது? விளக்கமற்ற வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருப்பானான் ஒரு கேள்வி உண்டாகிட்டு. எனவே முதஷாபிஹாத்தான விளக்கமற்ற வசனங்களுக்கு விளக்கத்தை அல்லாஹும் அறிவான், அறிஞர்களும் அறிவார்கள் பொருள். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கொடிய குற்றம். ஒண்ணு பெரிய தப்பு என்ன? விளக்கத்தை அல்லாஹ்வோடு பொருத்த முடியுமா? சிந்திச்சு பாரு. விளக்கத்தை அல்லாஹ்வோடு பொருத்த எவ்வளவு பெரிய தப்பு. உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் வர்றார், வந்து சகோதரர்கிட்ட ஒரு செய்தியை சொல்றார். ஒருத்தர் இன்னார் இறந்து போயிட்டார் சொல்றார். உடனே அவர் இன்னார் இல்லாஹ் இன்னார் ராஜுன்னு சொல்லிட்டு எப்ப அடக்கம் எனக்கு கேட்கிறார். அப்ப இறந்து போயிட்டாருன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். பக்கத்துல உள்ள அவருடைய பையன் அப்பா இறந்து போயிட்டு என்னன்னு அவருக்கு தெரியாது, சின்ன பையன். உடனே இறந்து போயிட்டாருன்னு அது விளக்கம், இதுதான் விளக்கம். அப்ப இந்த விளக்கத்தை அல்லாஹ்வோடு பொருத்தலாமா? விளக்கத்தை அல்லாஹ் அறிவா அறிஞர்கள் சொல்லலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. இவங்க எவ்வளவு பெரிய தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை விளங்கக்கூடிய மனித ஸ்தானத்துக்கு தாழ்த்துகிறார்கள், அறிஞர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு வைக்கிறார். இந்த ஹிமாலய தப்பு எதனால வருது? முஹக்கமாத் வசனங்கள் விளக்கமான வசனங்கள் என்று சொல்வதின் காரணமாக. அந்த அடிப்படையில முதஷாபிஹாத் வசனங்கள் விளக்கமற்ற வசனங்கள் சொல்லுவாங்க. இது பெரும் தவறு, வழிகேடு, நரகத்தில் போச்சு. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? முஹக்கமாத் வசனங்கள் குறிப்பான ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டாவது பொருளுக்கு இடமே இல்லாத வசனங்கள். இவைதான் நீங்கள் செயல்படுத்த வேண்டியவை. இந்த குர்ஆனுடைய உம்முல் கிதாப் தாயுடைய நிலையில் இருக்கிறது இந்த முஹக்கமாத் வசனங்கள் தான். எஞ்சியவை முதஷாபிஹாத். முதஷாபிஹாத் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேல் பொருள்படக்கூடிய வசனங்கள். எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவர்கள் பல பொருள் தரக்கூடிய முதஷாபிஹாத் வசனங்களுக்கு ஒரே பொருளை தந்து முஹக்கமாத் வசனமாக்கி பின்பற்றுவார்கள். அவர்கள் வழிகேடு. உண்மையிலேயே அந்த முதஷாபிஹாத் வசனங்களுடைய ஒரே பொருள், இறுதி பொருள் இதுதான் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் இதான் அந்த வசனம் சொல்லுவாங்க. அதுக்கு நேர் மாற்றமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? முஹக்கமாத் வசனங்கள் விளக்கமான வசனங்கள், முதஷாபிஹாத் வசனங்கள் விளக்கமற்ற வசனங்கள். அப்புறம் அவங்க விஷயத்துக்கு இது விளக்கம் கொடுக்குறாங்க, அவங்க விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தா வழிகேடு. தஃசீருடைய பேரால எழுதப்பட்டிருப்பவை பெரும்பாலானவை இப்படி அடிப்படையில வழிகேட்டைத்தான் எழுதி குவித்திருக்கிறார்கள். முதல்ல ஒண்ணு விளங்கிக்கணும். தஃசீர்களுடைய உருவாக்கம் எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது, நபித்தோர்களுடைய காலத்துல கிடையாது, மரியாதைக்குரிய அந்த 4 இமாமுடைய காலத்துல கூட கிடையாது. ஹிஜ்ரி 300க்கு பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 300 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த தஃசீர் கலை, குர்ஆனுக்கு தஃசீர் பண்ணக்கூடிய இது உருவானது. தஃசீருடைய பேரால எழுதப்பட்டிருக்கவை ஒரு சில உண்மையா இருக்கும், மற்ற எல்லாம் பெரும் தவறாக. அந்த அடிப்படையில தான் அந்த சமுதாயத்தில் வழிகேட்ட போயிருக்கு. இதுக்கு முட்டுக்கட்டை போடுவதா இருந்தால், இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதா இருந்தால் அல்லாஹ் சொல்றதை ஏற்றுக்கொள்ளாது. என்ன சொல்றாங்களா? முஹக்கமாத் வசனம் தான் நீங்க கடைபிடிக்க வேண்டியவை, ஒரே பொருளை தான் தருகின்றது, இரண்டாவது பொருளுக்கு அது இடமே கிடையாது, அதை இப்படியும் பொருள் கொள்ளலாம், இப்படித்தான் விளங்க வேணும்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவன் வழிகேட்டில் இருக்கான், அவன் நேர்வழியில் இருக்க முடியாது. ஏன்னா முஹக்கமாத் வசனங்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் வைக்கல என்று உறுதியான நம்பிக்கையோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில்
நேர்வழி நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு ஏற்பட்டு விட்டால் இந்த சமுதாயத்தில் இன்று பிரிவுகள்லாம் எல்லாம் போயிடும், எல்லாம் ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பு. அப்படியே நாம் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 150 கோடி முஸ்லிம்களும் ஒரே அணியில் வருவாங்க நிச்சயமா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா 72 பிரிவு வெளியேற்ற போவாங்க, நரகத்துக்கு விடும். அதை எப்படி நேரடி கொடுக்கும்? ஆனா அதே சந்தர்ப்பத்தில் உதாரணமா இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து குர்ஆனை இறக்கி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர் யார்? நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். அவர்களை பொறுத்த மட்டும் அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவர்கள் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் உதட்டினால் வெறுமனே சொன்னார்கள். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்கள் காபிர்கள், அவர்கள் பாவிகள் அடிப்படையில தான் இந்த முனாஃபிக்குகளை பற்றி எல்லாம் சொல்றாங்க. ஆனா முஸ்லிம் சொன்ன அவர்களை ரசூலுல்லாஹ் முஸ்லிம் இல்லைன்னு சொல்லல, காபிர் தப்பா கொடுக்கல, தன்னுடைய உம்மத்துக்கு இல்லையாக்கல, அவர்களையும் முஸ்லிமாகத்தான் அரவணைக்கும். அதே போல இன்றைக்கு நம்முடைய கடமை, முஸ்லிம்கள் யார் சொன்னாலும், அவ வாயினால சொன்னாலும் உள்ளத்தால் சொன்னாலும், அல்லது முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இல்லாத அன்னைக்கு அவர்கள் லாத் மனாத் உஸா போய் வணங்கிட்டு போய் கபர்களுக்கு போய் வணக்கம் செய்யலாம், முஸ்லீம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் தெளிவான அடைய ஆதாரம் இருக்குங்க. நம்ம தான் விட்டுட்டு தரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரையும் அல்லாஹ் வந்து ஃபிரௌனுக்கு அனுப்பிட்டார். ஃபிரௌனுக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் வந்து இந்த சிலைகள் இதுகளை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. இது தவறு, இவற்றை வணங்குவது கொண்டு நாளைக்கு நீ நரகத்துக்கு ஆளாகணும், நரக போய்ச்சியாருன்னே சொல்றான். எவ்வளவு தெளிவா சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அவரிடம் போய் நளினமாக சொல்றான். அப்ப நளினமாக சொல்றதுல குர்ஆன்ல இருக்கிறத சொல்றது நளினத்துக்கு அப்ப அனுப்புறது இல்லை. இன்னைக்கு அதுவரை நிறைய நினைச்சுக்கிட்டாங்க. குர்ஆன்ல என்ன சொல்றது எடுத்து வைக்கிறோம் வச்சுக்கிட்டுங்க. நீங்க வந்து நளினமா பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கடினமா பேசுறீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றத கூட இவங்க எப்படி திசை திருப்புறாங்க. அதாவது நளினமாக அவர்கிட்ட போய் சொல்லி திருந்தக்கூன்னு சொன்ன அல்லாஹ் அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் இதுதான் அல்லாஹ் நாங்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறோம், நாங்க சொல்ற மாதிரி கேட்டுக்க, இல்லா போனா நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்றத கடினமா மாட்டேன். நரக வேண்ட எதிர்வானா சொல்றாங்க, சொல்லித்தான் ஆகணும், குர்ஆன்ல இருக்கிற சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொன்ன உடனே அவன் கேட்கிறான் வந்துட்டு, அப்படின்னு சொன்னா எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் இந்த நிலையில தான் மூத்தா போனாங்க, சிலைகளை வணங்கிட்டு பேசிட்டு. அப்ப அப்படி நிலை என்ன? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனை பார்த்து நாங்க சொல்ற மாதிரி நீ நடக்கல, நபியுடைய இறைவனுடைய தூதருடைய பேச்சுப்படி நடக்கல, நரகவாதி சொன்னவரு அந்த நிலையில இறந்து போனவர்களை பற்றி கேட்கும் பொழுது ஈஸியா சொல்லிருக்கலாம்ல, அவங்களாம் நரகவாதிகள் சொல்லல. சொல்றதுக்கு அதிகாரம் அவருக்கு இல்ல. என்ன சொல்ற பாருங்க, 20வது அத்தியாயம் 51வது வசனம் 52வது வசனம் படிச்சு பாருங்க. அப்படி என்றால் இதே நிலையில் இறந்து போன என்னுடைய முன்னோர்களுடைய நிலை என்னன்னு கேட்கிறான் ஃபிரௌன். அதற்கு அழகாக சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய ரப்பினுடைய ஏட்டில் தெளிவாக பதிவாகி இருக்கின்றது, அவன் மறதியாளனோ தவறிழைப்பவனோ அல்ல. என்ன தெரியுது? தீர்ப்பளிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கு அதிகாரம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு இஷ்டத்துக்கு வந்தவருக்கு அவன் காஃபிர், அவன் முஸ்லிம், இஷ்டப்படிக்கலாம் எங்க போய் நாளைக்கு உங்களால குர்ஆன் தெளிவா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனவன், இன்னைக்கு இவங்க முஸ்லிம் காஃபிர் புத்தா கொடுக்குறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க மௌத்தாகிறதுக்கு இடையில அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு வரலாம், வாய்ப்பு இருக்கு. மௌத்தா குறைக்க அவங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கான். என்னுடைய ரஹமத்தை நீங்க நம்பிக்கை இழந்துட வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய கொலைகள் குற்றம் எந்த செய்திருந்தாலும் கூட, ஷிர்கே செய்திருந்தால் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய தவறை விளங்கி தௌபா செஞ்சா மன்னிக்கிறேங்கிறாங்க. ஆனா சிறுக்குடைய நிலையில மன்னிப்பு கேட்காமல மௌத்தா போனா மற்ற குற்றங்களை மன்னிச்சாலும் இதை மன்னிக்க மாட்டேங்கிறான். 4வது அத்தியாயம் 58வது வசனம் 116வது வசனம். அப்போ நல்லா விளைவிக்கிறனும். இன்னைக்கு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய
இமாம்கள் யாரை பார்த்து ஒருத்தர் குஃபர் ஷிர்க் ஃபத்வா கொடுக்கறானோ அவன் பெரிய வழிகேட்டில் இருக்கான். அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. உபதேசம் பண்ணலாம், நீ இப்படி செய்கிற குர்ஆனுடைய இந்த வசனப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டல் படி பெரிய வழிகேடு, இதே நிலையில் நீடித்து நீ மூத்தா போயிட்டா நாளைக்கு உனக்கு நரகம் சொல்லித்தான் குர்ஆன்ல இருக்கு. மற்றபடி இன்னைக்கே அவனை குஃபர் கொடுத்து அவனை விட்டு நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட சட்டம் சொல்றாங்க, இதுக்கு மாற்றலாம். அப்ப இந்த நிலைகள்லாம் எதனால உருவாகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் கேட்ட மாதிரி தெற்கே கன்னியாகுமரியில இருந்து வடக்கே காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் துவா கேட்டு அல்லாஹ் அந்த துவா நிராகரிச்சுட்டாங்க, ஏற்றுக்கொள்ளல. என்ன காரணம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல 99.3% பேர் இஸ்லாத்தை பின்பற்றல, உண்மையான மூமின்களா இல்ல. குர்ஆன்ல 2-3 இடத்துல தான் சொல்றான், மூமின்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமை, மூமின்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை, இப்படியே சொன்னான். அப்ப அப்படி வாதா சொன்னா அல்லாஹ் ஏன் இன்னைக்கு இவங்களுடைய உதவி செய்யல, இவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளல? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல 99.3% பேர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூமின்களாக இல்ல. என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ் சொன்னபடி நடக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினபடி நடக்கல. அதற்கு மாற்றமாக யார் யாரெல்லாம் எவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்றபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பிரிவுகள், 1-2 பிரிவு இல்லை. சிலவங்க சொல்றாங்க 72 பிரிவுண்டா 72 பிரிவு அந்த கருத்தில் சொல்லல, பெரும் பிரிவு ஏற்படுங்க. உதாரணமா என்ன 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன அர்த்தம்? கரெக்ட் 1008 கேள்வி கேட்டாங்க அர்த்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு தான் பொதுவா 1008 கேள்வி கேட்கறான்னு சொல்றோம். அதே போல 72 பிரிவுன்னு சொன்னா கரெக்டா 72 பிரிவு இல்ல, பல எண்ணற்ற பிரிவுகள். நீங்க பார்க்க போனா முஸ்லிம்களுக்கு பிரிவுகளை எண்ணி தீராதுங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன், வேற எங்கேயும் போக வேண்டாம். எத்தனை பிரிவுகள் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. பிரிவுக்கு அளவு என்ன, அடிக்கைக்கு அளவு விட்டா உலகம் முழுது பார்த்தா அப்ப என்ன காரணம்? குர்ஆனை பற்றி பிடிப்பதை விட்டுவிட்டு மனிதர்களில் உள்ள கண்ட தலைவர்களை பின்பற்றுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பெரிய நாய். அப்படி பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது. எவனும் அந்த தகுதியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. அமீராக இருந்தாலும் அந்த அமீரும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு தான் கட்டளையிடணும். அதற்கு மாற்றமாக கட்டளையிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. 4வது அத்தியாயத்துடைய 59வது வசனத்துல அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உங்களுக்கு அமீராக இருப்பவருக்கு வழிபடுங்கள், உங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹ்வின் பாலும் ரசூலின் பாலும் திரும்பி விடுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு அமீர் ஒரு உத்தரவு போட்டா அந்த உத்தரவு குர்ஆனுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கணும், தன்னுடைய மனோ இச்சைப்படி போடக்கூடாது. அப்படி போட்டா அது பெரிய வழிகேடு, நரகம் தான். அதுக்கு ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்தை வெளியூருக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு வாலிபரை அமீரா நியமிச்சிட்டாங்க. போன இடத்துல அமீர் சில உத்தரவு போட்டாங்க. அதுல ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, மன வருத்தம் வந்துச்சு. உடனே அமீர் கோபப்பட்டு விறகு சேர்க்க வந்துட்டார். காட்டில் போய் வரை கொண்டு வந்தாங்க. நெருப்பு மூட்ட சொன்னார், நெருப்பு மூட்டிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் நெருப்புல பாடிக்கிறார். அமீர் உத்தரவு போடுறாரு, செய்யணும் செய்யக்கூடாதான்றது அவங்களுக்கு பெரிய ஒரு தடுமாட்டம். கடைசியில் ஒரு இதாகி அவர் கொஞ்சம் கோபம் தட்டிட்டார். பிள்ளைங்க எல்லாம் வராங்க. ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு உடையிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி அமீர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நரக, அதாவது அந்த நெருப்பில் பாய்ந்திருந்தால் நிரந்தர நரகம் அதற்கு வெளிவர முடியாது. அமீர் தவறான உத்தரவு போட்டு அதை செய்யக்கூடாது. அமீர் உத்தரவு போட்டதும் குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டு தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அமீர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சண்டை சொல்றாங்க, அதை கேட்டு பின்னால போயிட்டு இருக்காங்க. சொல்றாங்க என்னங்க இவ்வளவு
எங்க என்னங்க தலைவர் சொல்றாங்க, அப்புறம் நாங்க எதுக்கு பண்ணணும்? தலைவர் சொன்னா என்ன, அவர் என்ன? நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. விலங்கினாலும் கூட தலைமை உச்ச உத்தரவு, தலைமை இடத்துல உத்தரவு என்ன அர்த்தம்? இன்னும் தெளிவா சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு அவங்க ஆளுங்க வரக்கூடாதுன்னு உத்தரவு. அதை கேட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஏன் தலைமை உத்தரவு போட்டுச்சுங்க? என்ன காரணம்? இங்க வந்துட்டா அவங்க கண்டவாளங்களாம் வண்டவாளத்திலையும் அவன் தெரிஞ்சுக்குவான், தெரியக்கூடாது. உண்மையிலேயே ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், உண்மையை சொல்லக்கூடியவர்கள், நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் பிறருடைய கருத்தை கேட்கக்கூடாது, பிறருடைய பத்திரிகை படிக்கக்கூடாது ஒருபோதும் சொல்ல மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னைக்காவது ஆதாரம் யாரும் காட்ட முடியுமா? அபூ ஜஹலுடன் பேசாத, அவனுடைய நல்ல திட்டத்தில் கலந்து கொள்ளாத, அவன் வீட்டுக்கு போகாத சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அதே மாதிரி அன்றைக்கு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கடுமையாக எதிர்த்த அந்த குறைஷிகளை யாருடனமாவது பழகாதீங்க, அவருடைய பேச்சை கேட்காதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அதற்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் அவங்களோட பழகினதுக்குள்ள ஆதாரம் நன்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்படுறாங்க மக்காவுக்கு மதீனா. அந்த சந்தர்ப்பத்துல அந்த குறைஷி காபிர்களுடைய அமானிதமான பொருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பொருட்கள் இன்னாருக்கு இன்னாருக்குடைய எல்லா விவரமா சொல்லி கொடுத்துட்டு நீங்க வந்து சேருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க இருக்கும் பொழுதே அதை செஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஆஹா இவர் வெளியே கிளம்புறது தயாராகிட்டாரு, ஆபத்து வரும். அதுக்காக இந்த ஏற்பாடு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல நாட்கள் இருந்து அதை முடிச்சுட்டு தான் அலிரலியல்லாஹு மதீனா போனாங்க தான் வரலாறு சொல்லி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த குறைஷி காபிர்களோட தன்னை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருந்த அந்த காபிர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையையும் அழகிய நடைமுறையையும் கடைபிடித்திருந்தால் அந்த குறைஷி காபிர்கள் தங்களுடைய அமானித பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அவருடைய பேச்சுவார்த்தை இல்லாம கலாம் இல்லாம இன்னைக்கு நாங்கள் சொல்ற மாதிரி இருந்தா அது நடந்துக்க முடியுமா? அதே மாதிரி வரலாற்றை பாருங்க. மக்காவில் இருக்கிற காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கடுமையாக எதிர்த்த அபூ ஜஹல், இன்னும் எத்தனை பேரும் மிக அழகிய முறையில் நடந்ததாக தான் பார்க்கிறோம். இல்லாம அவர்களை வெட்டி முடிச்சு நடந்ததாக ஆதாரத்தை பார்க்க. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு நேர் மாத்தமா யாருடைய உபதேசம்? அவன் பேச்சை கேட்காத, அவன் கூட்டத்துக்கு போகாதன்னா அபூ ஜஹலுடைய உபதேசம் தான். அவன் கருத்து ரசூலுல்லாஹ் கிட்ட போகாத, முஹம்மது கிட்ட போயிடாங்க, அவர் பேச்சை கேட்கறாங்க, உன் காலில் கொஞ்சம் வச்சுக்க. யார் சொன்னான்? அபூ ஜஹலும் அவனுடைய வகைராக்கள் சொன்னான். ரசூலுல்லாஹ் அப்படி அவனை போக சொன்னதே கிடையாது. அதே போல இன்னைக்கு எவன் ஒருத்தன் அந்த பேச்சுக்கு போகாத, பேச்சை கேட்காதன்னு சொல்றானோ அவன் அபூ ஜஹலுக்கு பின்பற்றுறான், அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பற்றான். வழிகேட்டில் இருக்கான், தெளிவா பண்ணி. நேர் வழி நடக்கிறவனுக்கும் உள்ளத்துல கையில் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? வழியில கடந்தா தான் வழியில பயம் இருக்கும். உண்மையை நேர்மையை தான் சொல்றோம், சத்தியத்தை தான் சொல்றோம், உள்ள உறுதி இருந்தா அது தாராளமாக தேடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமா அப்படி யார் கேட்டாலும் அதுக்கு குர்ஆன் ஆயத்தை பார்த்துட்டு ஹதீஸ் பார்க்க, அதுக்கு மேல அவங்க சுய வியாக்கியானம்னா நீங்க ஆச்சா என்ன நடந்துகிட்டு இருக்கு? குர்ஆன் ஆயத்தை தெளிவா சொல்லி பார்க்க சொன்னா அது அப்படி விளக்கூடாதுங்க, நீங்க தப்பா விளக்குறீங்க, அது இப்படி விளக்குறாங்க. அப்போ வழிகளில் இருக்கான், அவ்வளவுதான். நமக்கு இல்ல உங்க ஆட்கள் நீங்க போயிட்டு, ஆனா நமக்கு உலகம் எல்லாம் என்ன சொல்லுங்க அவ்வளவுதான். அதுக்கு மேற்க அதுக்கு உள் விளக்கம், ஒளி விளக்கம், லாகிரான விளக்கம், பாத்தினான விளக்கம்லாம் நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்லாம அல்லாஹ் ரசூலை சொன்னா நம்மளை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுல நம்ம சொல்லி கொடுத்தோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நேர்வழி நடக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இன்னாருடைய பேச்சை கேட்காத, இன்னாருடைய பத்திரிகை படிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்கான், அவருக்கு சொல்வது குர்ஆனுக்கு ஹதீஸ் பண்ண எடுத்துக்கிடுங்க, மாற்றமாக எடுத்துக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அல்லாம மாற்றமான கருத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன அந்த கருத்து தான். அதற்கு உட்பட்டவர் தான் சொல்ல, அது மாற்றமான கருத்து இது நான் சொல்ல. மாற்றமான கருத்து சொன்னா நீங்க எடுத்துட்டாங்க. அதாவது இந்த விஷயங்கள் அத்தனையுமையும் ரசூலா செய்த உபதேசத்துல அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ யாரும் வழிகெடுக்க முடியாது, யாருக்கு நேர்வழி இல்லையோ எவருக்கு உபதேசம் நேர்வழிப்படுத்தாது என் அடிப்படையில் உள்ள விஷயங்களை தான் நான் வச்சேன். சிந்திச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் அத்தனையும் எடுத்து இன்ஷா அல்லாஹ் நீங்க அலசி பாருங்க. இந்த கருத்துக்கள் குர்ஆன்ல இருந்தா ஆதாரமான ஹதீஸ்ல இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. ஹதீஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நான் அவசியமா சொல்லிடணும். அது என்னன்னு சொன்னா, அதாவது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல இருந்து நபிமார்கள் வரை இது ரசூலுல்லாஹ் அவர்கள் வரை என்ன நடந்துச்சு சொன்னா, அவர்களுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட டெம்பரரி தற்காலிகமான எல்லா நபி, அதனால அல்லாஹ் அதை பதிவு செய்ய ஏற்பாடு, அது பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்யும். அவை நிறைவானதும் அல்ல. அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நபிக்கு பிறகு சட்ட விரோதமாக அந்த நபியுடைய சமூகத்தில் புகுந்து கொள்ளக்கூடிய மத குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லாததை அந்த நபி சொல்லாததெல்லாம் சொல்லி கட்டுக்கதைகள் உள்ள பூச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்துக்கள் இருக்கக்கூடிய 4 வேதங்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பைபிள், யூதர்கள் இருக்கக்கூடிய தோரா இதெல்லாம் அந்த நிலையில் எதுவுமே பரிசுத்தமாக இல்லை. ஆனா இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட இறுதி குர்ஆன் இருக்குது, இறுதி அதாவது நேர்வழி நெறிமுறை குர்ஆன் இருக்குது, அதுதான் உலக அழிவுரை. அதுல யாற்று கருத்து யாரும் இல்லை. அதுக்கு பிறகு குர்ஆனுக்கு போல ஒரு குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரப்போறது இல்லை. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, குர்ஆனை உடனுக்குடன் பதிந்து பாதுகாத்துட்டான். இன்னைக்கு 1450 வருடங்கள் ஆனாலும் கூட அந்த குர்ஆன்ல ஒரு புள்ளிய கூட எவராலும் மாற்றவும் இல்லை, திருத்தவும் முடியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை பாதுகாக்க அவரை நாமே இந்த இலக்கணம் நாமே பாதுகாக்கிறோம். 15வது அத்தியாயத்தில் 9வது வருஷத்துல அல்லாஹ் சொல்லவும் செய்யலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் பாதுகாக்கப்பட்டதுன்னா இல்லை, பாதுகாக்கப்படல. அன்றைக்கு உடனுக்கு அவருடைய செய்திகள் பதித்து பாதுகாக்கப்படும். ஏன் செய்திகள் ஒரு கேள்வி வரணும், பின்பற்றாத அதை பதித்திருக்க வேண்டும். 2 காரணங்கள். ஒண்ணு, அது பதிந்து பாதுகாக்கப்பட்டிருந்தா பின்னால் கூறக்கூடிய இந்த மத குருமார்கள் அதை 2ஐயும் போட்டு குழப்பி குர்ஆனை என்ன சொல்றது முன்னே வேதங்கள் மாதிரி ஆக்கிடும். அப்ப அது நடக்கக்கூடாது. 2வது, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல மாற்றம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நமக்கு இந்த சுன்னத்துல எந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய பவுப்புகள் இறைவனால் இறக்கப்பட்ட உண்மையான விஷயங்களும் இந்த மதகுமார்களால் புகுத்தப்பட்ட பொய்யான விஷயங்கள் கலந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பைபிள்ல, தௌராத்துல, வேதத்துல உண்மையாக அல்லாஹ்வால் இறக்கப்பட்டு என்ன என்பதை கண்டறிந்து பின்பற்றுறது கடமையாயிருச்சு. அதான் அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த நிலை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கலப்படமாயிடுச்சு. ஆனா அந்த கலப்படமானது அப்படியே பின்பற்றக்கூடாது. அதுல இருந்து சரியானதை தேர்ந்தெடுத்து பின்பற்றணும். இது அவர்களுக்கு இருந்த சோதனை. அப்ப அந்த மாதிரி சோதனை முஸ்லிம்களுக்கு இருந்தாங்க. இல்லாம நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் என்ன பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு கொடுத்த அந்த நிறைநூல்கள் கலப்படம் ஆயிடுச்சு, அது உண்மையை கண்டறிய முடியல, ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம். ஆனா முகம்மதுக்கு கொடுத்த அந்த இறுதி நெருப்பு பாதுகாக்கப்பட்டது, அதனால அவங்க தவறு செய்யல. அப்ப எங்க நீங்க நடுத்தளவு நியாயம் கேட்கலாம், நியாயமான கேள்வி. அப்ப அந்த சுன்னத்தினுடைய அடிப்படையில குர்ஆன் உலக அழியும் வரை இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் அதை பதித்து பாதுகாத்தாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை முன்னைய காலத்து வேதங்களுடைய நிலை காட்டினார். அது பதித்து பாதுகாக்கப்படல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் ஹதீஸ்கள் சொல்றது எப்படி இன்னைக்கு குர்ஆனுடைய 6666 வசனங்கள் இருக்குதோ அந்த அளவு தான் ஹதீஸ்கள். ஆதாரபூர்வ ஹதீஸ்கள் நீங்க எடுத்து அவர்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல லட்சக்கான ஹதீஸ்கள்ல இருந்து தெரிவு செய்து பதிவு பண்ணது. அவங்களுடைய இதுல 7000 சொச்சை இருக்கு. ஆனா சில ஹதீஸ்கள் 2 இடத்துல 3 இடத்துல வருது. அதெல்லாம் பார்த்தா 4000 ஹதீஸ் தான் தேவை. அதே மாதிரி முஸ்லீமுடைய அவ்வளவுதான் தேவை. அப்படி ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை எடுத்தா ஒரு 6000 தாண்ட. ஆனா உண்மை என்ன தெரியுமா,
இன்னைக்கு ஹதீஸ்களுடைய பேராக 11 லட்சம் ஹதீஸ்கள் இங்க இருக்கு. எவ்வளவு இருக்கு? 11 லட்சம் ஹதீஸ்கள் இருக்கு. அதே மாதிரி விளங்கிக் கொள்ளுங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல இஸ்லாசோடு ஒரு விஷயத்தை நம்ம இது தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி முஸ்லீமும் அவங்க காலம் புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லா காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் எத்தனை தலைமுறை வந்துச்சுட்டாங்க. அதனால அந்த ஹதீஸ்கள்லயே சில முக்கியம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எதனால அப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அறிவிப்பாளர் வரிசையில 3 பேர் 4 பேர் 5 பேர் கூட வரும். அப்ப அந்த காலகட்டத்துல மாறுபாடு சில விஷயங்கள் வரும். இப்போ சிலவங்க புகாரி சஹீஹ் புகாரின்னு சொன்னாங்க, இல்லை அப்படி சொல்லக்கூடாது. சஹீஹ் முஸ்லிம் சொல்லக்கூடாது. ஸிஹா சித்தா இதெல்லாம் தான். சஹீஹ்னு சொன்னா குர்ஆன் மட்டும்தான். ஆனா புகாரி முஸ்லிம்ல நீங்க ஆய்வு செய்யணும். எப்படி முன்னைய சம்பவங்கள் அவங்களுடைய வேதங்கள் ஆய்வு செய்து சரியானது எடுக்க கடமையா இருந்துச்சு, அதே மாதிரி ஹதீஸ்ல குர்ஆனுக்கு சரியானது, ஹதீஸுக்கு அந்த அப்படி இருக்குதுங்கிறத ஆய்வு செய்து அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பார்த்து தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு சோதனை தான். எப்படி முன்னைய பவங்களுக்கு இருந்த சோதனை மாதிரி நமக்குள்ள சோதனை. ஆனால் நாம் அதை முறையாக பாடுபட்டான், முயற்சி செய்யலாம், இஹ்லாஸோடு அதில் உழைத்தா நிச்சயமா அல்லாஹ் நேர்வழி காட்டுதா சொல்றான். 29வது அத்தியாயத்தில் 69வது வசனத்துல நம் வழியில் யார் உழைக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய நேர்வழியை காட்டுகிறோம் அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. அப்ப அந்த அடிப்படையில நாம் உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? ஐங்கால தொழுகை கண்டிப்பாக நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். எவரிடம் ஐங்கால தொழுகை இல்லையோ அவர் அறிஞராகவும் இருக்க மாட்டார், தெரிந்தவராகவும் இருக்க மாட்டார், மூமினாகவும் இருக்க வாய்ப்பு. உண்மையான ஒரு மூமின் ஐங்கால தொழுகை எந்த நிலையிலும் விட மாட்டார். பெண்களுக்காவது தொழுகையை விடுவதற்கு அவர்களுடைய ஹைதுடைய காலத்துல பிள்ளை பேர் தொடக்க நிஃபாஸ் காலத்தை அனுமதி எடுத்து தொழக்கூடாது. அந்த தொழுகை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் அந்த சலுகை பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்களை பொறுத்த மட்டில் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு விவரம் தெரிந்ததில் இருந்து அவர்கள் மரணிக்கும் வரை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, திரகாத்திரமாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, முகைமாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாத ஒரு காட்டில் போயிருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே இல்லை. கண்டிப்பாக அவர் தொழுகை நிறைவேற்றி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் வாழ்வா சாவா, தீன் ஹயாத்தாகுமா அழியுமா என்ற நிர்பந்தமான நிலையில எதிரிகளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த நிலையிலும் ஒரு சாரா தொழுது கொண்டு இன்னொரு சாரா யுத்தத்திற்கு நிலையில அப்ப தொழுகை விடுவதற்கு அனுமதியே இல்லை. ஒரு கண்ட தொழுகை இல்லை என்று சொன்னா முஸ்லிமே இல்லை விளங்கியிருக்கு. ஆனா முஸ்லிம் காவல் பத்தவா கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. மறுமையில் அவன் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட மாட்டான். கண்டிப்பாக ஐங்கால தொழுகை நிறுத்தி ஆகணும். உள்ளூர்ல இருக்கும் பொழுது ஜமாத்தோடு தொழுதாகும். ஜமாத்த அந்த வலியுறுத்தப்பட்ட சொன்னதுதான். நோயா இருக்கிற மழை அப்படின்னா மற்றபடி ஜமாத்து தொழுது இல்லை. சஃபர்ல பிரயாணத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சில சலுகைகள் தந்திருக்கான். துஹர் 2 ரக்காத்து, அஸர் 2 ரக்காத்து, இந்த ரெண்டையும் சேர்த்து ஜம்பு செய்யறதுக்கு முதல்ல அனுமதி தந்திருக்கான். மகரிபு 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து, 5 ரக்காத்து, அதுக்கு ஜம்பு செய்யலாம். தண்ணி கிடைக்கலையா தயவு செய்துக்கலாம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து கணவனும் மனைவியும் சேர்ந்ததின் காரணமாக துர்பாலிகாகிவிட்டார்கள். அவர்கள் தண்ணி கிடைக்காத காரணத்தாலோ நோயின் காரணமாக தொழுகையை விடலாமன்னா விடக்கூடாது. அவர்களும் தயவு செய்து சொல்லணும். இவ்வளவு தெளிவான விஷயம் இருக்கு. ஒரு துருபாலி கூட தொழுகையை விட முடியாது. நோய் அல்லது வியாதி அல்லது தண்ணி கிடைக்கலனாலும் கூட அவர் தயவு செய்து தொழணும் தான் தொழ. அப்படி இருக்கிறதுல நீங்க எத்தனை முஸ்லிம் தொழாம இருக்காங்க? ஏன் அவங்க தொழுகாம இருக்காங்க தெரியுமா? எப்படிப்பட்ட நிலைக்கு நீங்க தொழுதா உதாரணமா இப்போ இந்த மேராஜுடைய இரவா இது ஷபே பராத்துடைய இரவு ராத்திரை முழுதும் நின்று தொழுதுருப்பாங்க. காலையில பஜருக்கு பாங்கு சொல்லும் பொழுது வெளியே போறோம். பார்த்து ஏப்பா விளக்கமா தொழுதுங்க ஆனா தொழுது இல்லை கேட்டாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை.
ராத்திரி முழுவதும் ஷபே பராத்தில் தொழுத ஒரு ஆளு ஃபஜ்ர் பாங்கு சொல்லுங்க வெளியே போறாரு. ஏங்க இவ்வளவு நேரம் பள்ளியை ராத்திரி முழுவதும் இருந்தீங்க, இருந்து ஃபஜ்ர் தொழுத்துருப்போங்க. இல்லைங்க நாங்க தொழுகிறது இல்லைங்க. பொழுது என்ன பிரயோஜனம்? நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு மனிதனுக்கு 100 வயது கொடுத்தால்தான் விவரம் தெரிந்ததில் இருந்து இந்த லைலத்துல் கத்ர் இரவை நின்று வணங்கினா பார்த்தாரு. உண்மையிலேயே அவர் வணங்கின நாள் அத்தனை உண்மையான லைலத்துல் கத்ர் இரவு தான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒருத்தர் ஐங்கால தொழுகை தொழுவது கிடையாது. அவருக்கு நாளைக்கு இவர் தொழுகிற இந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 வருஷம் 100 வருஷம் தொழுது பலன் கிடைக்கும் கிடைக்காது. என்ன காரணம்? கடமையை நிறைவேற்றல. அவர் ஐங்கால தொழுகை நிறைவேற்றல. அவர் 1000 முழுவதும் ஷபே பராத்தை ஷபே பாராத் என்ன செய்தாலும் சரிதான், லைலத்துல் கத்ர் கரெக்டா கிடைச்சாலும் சரிதான், அவர் போறது நரகம் தான். என்ன காரணம்? முதல்ல கணக்கு பார்க்கிறது கடமையான ஐங்கால தொழுகை தொழுதானா இல்லையாங்கிறது தான். அந்த தொழுகை இல்லைன்னு சொன்னா வேற எந்த அமலும் அவனுக்கு இது கொடுத்தார். அப்படிப்பட்ட தொழுகையை பாழாக்கிட்டு எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எந்த அடிப்படையில் இருக்கிறாங்க, என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு காரணத்தை பார்த்தா அவங்கள தெளிவா பேசணும். ஏங்க தொழுகைக்குன்னா எத்தனையோ சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க. முதிர்ச்சி எடுத்துக்கடையில இங்க எல்லாம் பயப்படுறேன். ஏன்னா அப்படியே சட்டத்தில் இருந்தா சட்டம் வச்சிருக்காங்க. ஒரு முதிர்ச்சின்னா முட்டங்கால் தெரியாம ஒழுங்கு கொடுக்கணும். தண்ணி இதில் பட்டீங்கன்னா, அதாவது கையில் கல்வர தண்ணியில் பட்டா என்னமெல்லாம் சட்டம் உண்டாக்கி வச்சுட்டாங்க. அப்ப அவன் பயப்படுறான். முதிர்ச்சியை அவன் அறியாத ஒரு நடுக்கம். அதே மாதிரி பள்ளிக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ஒரு நடுக்கம். என்ன காரணம்? அப்படிப்பட்ட இல்லாத சட்டங்கள் உண்டாக்கி வச்சுட்டான். அவன் கடைசியில் என்ன முடிவு வந்துடுறான்? ஒழுங்கிட்டு பாதியாவது தொழாமையா பாதியாவது போனான். அதனால தொழுவதன் மூலமாக பாதியாவதை விட தொழாமலே இருந்துட்டு பாதியாயிட்டு போறோம், ரெண்டு ஒன்று தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த கஷ்டத்தை இல்லை வைக்க. நீ மிக எளிதானதுன்னு சொல்றான், கஷ்டத்தை மக்களுக்கு உண்டாக்காதுன்னு சொல்றான். பொது செயலில் எந்த கஷ்டமும் கிடையாது, தக்பீர் கட்டி தொழுகிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. வாஸ்தவம் தான். தொழுகை கட்டவா ஒரு தக்பீர் கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மழை அங்கே அழைப்பாடி தச்சு உண்மைதான். அல்லாஹ் நாடு ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுக்காக வேண்டி என்ன பயப்படுறான்? தொழுகிறவன் அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கிறோம், வேற வியாபாரத்தை பத்தியோ தொழிலை பத்தியோ எதையுமே நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி தொழுதா அந்த தொழுகை வீடு அப்படிங்கிறாங்க. அப்படி நினைச்சு தொழாம இன்னைக்கு நிறைய பேர் தொழாம ஒரு காரணம். அடுத்த இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இவன் உண்டாக்கி வச்சிருக்க இந்த மூட சேனல், அதை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற மூட நம்பிக்கை. சத்தம் பாத்தியா, இந்த சபை இந்த மாதிரி சடங்குகள், இதன் மூலம் சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிறது மூட நம்பிக்கை. அதனால அந்த ஒரு தைரியம். இன்னைக்கு 199 பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதான் காரணம். அல்லாஹ் அந்த தொழுகை என்ற கஷ்டத்தை வைக்க. இன்னும் தெளிவா சொல்ற வழிபடுங்க, ஐங்கால தொழுகைகளை ஒருவன் முறையாக தொழுது வருவானால் அதனால் அவனுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உலகத்தினுடைய எந்த வைத்தியமும் தர முடியாது, எந்த உணவும் தர முடியாது, எந்த பயிற்சியும் தர முடியாது. அவ்வளவு விஷயங்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் புட்டு வைக்கிறான். பொது செய்யறதுல எந்தெந்த பாகத்துல தனிப்படுறதுல எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுது. அதே மாதிரி அவன் தொழுகையில நிற்கக்கூடியது, கையை உயர்த்துறது, தக்பீர் கட்டுறது, இதெல்லாம் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படுது, எப்படி உடல் ஆரோக்கியம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தான் தெரியல, மற்றவர்கள் இன்னைக்கு ஆய்வு செய்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழுகையில இந்த கையை நீட்டி, இந்த விரலை நீட்டி, இதுல பார்க்கல ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்றது மன ஓர்மையை பத்தி ஒரு விஞ்ஞானி சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆய்வு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகைக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒது செய்யறது, தொழுகையில் நின்று தக்பீர் கட்டுறதுல இருந்து, ருக்கு செய்யறதுல இருந்து, சுஜூத் செய்யறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து இதை விட மேலான ஒரு சிறந்த ஒரு இதை உலகத்தில் யாருமே தர முடியாத அளவு விஞ்ஞானிகள் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையான தொழுகை இன்னைக்கு முஸ்லிம்கள் பாழாக்கி. என்ன காரணம்? அவர்களுக்கு குர்ஆனுக்கு தொடர்பு கிடையாது.
அந்த தொடர்பை உண்டாக்கக்கூடிய நிலைக்கு நாம் வரணும். என்ன காரணம்? வேற ஒண்ணு சொல்லல, எங்க பின்னால வாங்க, நாங்க அந்த பயிற்சியை தரணும்னு சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பயிற்சியை குர்ஆன்ல வச்சிருக்கான். குர்ஆன் தெளிவானது, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மொழியிலும் படிக்க விளங்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க முயற்சி செய்தா அதை ஏதாவது தவறா இருந்தாலும் நீங்க அது கல்வியில் அல்லாஹ் போடுவ இந்த இடத்துல தவறா மொழிபெயர்க்கப்பட்டது சரியா இப்படித்தான் கல்வியில் போடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் வாக்குறாங்க, பாடுபட்ட நான் தெளிவு கொடுக்குறேன். உண்மையிலே சொல்றாங்க, 1980-81 நினைக்கிறேன், முதலீடுல தீவிரமா இருந்தேன். தினசரி ஒரு குரான ஒரு ஜுஸ் ஒரு பொருள் அறியாம படிச்சுட்டு இருக்கேன். விளக்கம் கிடைக்கல. எத்தனை வருஷமா இருந்தேன்? கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் எடுத்து படிக்கிறேன். அப்புறம் தான் அல்லாஹ் எனக்கு இந்த கல்வியில போட்டான், குரான பொருள் படிக்கிறது. அப்படி படிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது இருந்து ஒரே தஃசீர் தான், ஒரே தர்ஜுமா தான். அப்துல் ஹமீத் பாக்கி வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்க கிட்டத்தட்ட 12-13 அதில் முதல்ல சொன்னல, அவர்கள் சொல்லை கேட்டு அதெல்லாம் ஆனந்தி பின்பற்றுவார்கள். 39 பயணி இருப்பாரு. அவர் எப்படி மொழிபெயர்ப்பு வச்சிருந்தான்னு சொன்னா, நம்முடைய வசனங்களை கேட்டு அதில் அழகானதை பின்பற்ற முடிவு. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு என்ன அறியாமல ஒரு ஒரு நெடுத்தது, என்னடா இது நம்முடைய வசனங்களை கேட்டு அழகான பின்பற்ற, அப்படி அல்லாவுடைய வசனங்களை கெட்டு இருக்கா, அழகற்று இருக்கா. அன்றைக்கு வேற தனிமா கிடையாது. அந்த ஒரு தனிமா கடைசியில் அதுல ஆயுஷா கடைசியில கவுல் இருக்கு. கவுல் தான் சொல்லுதான். அப்ப அவர் தவறா அந்த இடத்துல நம்முடைய வசனங்கள் போட்டுட்டார். இந்த பழைய தனிமா அப்துல் ஹமீத் பாக்கர் தனிமா இன்னைக்கு வந்தார். அப்போ நம்முடைய கல்வியில போடுறோம், இந்த இடத்துல இது தவறு, அல்லாவுடைய சொல்லுல அல்லாவுடைய ஆயத்துல தவறு வாய்ப்பு கிடையாது. இது கவுல் சொல்லுன்னா, இன்னைக்கு திருக்குறள் இருக்கு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும். அதுதான் யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்பா, அழகான இருக்கு. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா, அன்னைக்கு வேற தர்ஜுமா கிடையாது, அந்த ஒரு தர்ஜுமா தான். அப்ப அல்லாஹ் என்னுடைய கல்வியாடைக்கு ஏன் போட்டான்னு சொன்னா, முயற்சி வாதா பண்றான், வாக்கு கொடுக்குறான். நீ முயற்சி தான் நான் செயல்படுத்துறேன். அதே மாதிரி நீங்க முயற்சி செய்வீர்களானால், பாடுபடுவீர்களானால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு குர்ஆனை தெளிவுபடுத்துவான். குர்ஆன்ல உள்ள விஷயங்களை தெளிவாக்குவான். அது ஏதாவது தவறா மொழிபெயர்த்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்க பாடுபடணும். என்ன கண்டிஷன்? 5 கால தொழுகை கண்டிப்பாக இருக்கணும். தொழுகை இல்லாதவனுக்கு நேரடி காட்ட எடுத்தவுடனே குர்ஆன் என்ன சொல்லுது? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். முத்தகை தக்வாவுடையவர்களுக்கு இது நேரடி காட்ட சந்தேகம் கிடையாது. அவன் யாரு? அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைக்காம மறுமையை நம்பிக்கை வைப்பாங்க, தொழுகை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை நிலைநாட்ட ஒரு உண்மையான மூமினான முஸ்லிமாக இருக்க முடியாது. எவ்வளவு இருந்தாலும் எத்தப்படி ஆலிமா அல்லாம என்னதான் நீங்க சொன்னாலும் சரி, எவனிடம் 5 கால தொழுகை முறையாக இல்லையோ, ஜமாத்த கடமையான நிலையில் ஜமாத்தை விடுகின்றானோ, அவன் நிச்சயமாக நேர்வழியில் வழிகிட்டு இருக்க முடியும். அவன் எவ்வளவு இருந்தாலும். அப்போ தொழுகை இருக்கணும் கண்டிப்பா. தொழுகை இல்லாதவன் இந்த உலகத்தில் முஸ்லிம்னு சொல்லலாம், நாம் எல்லாம் அந்த முஸ்லிம் ஏற்றுக்கிறோம். மறுமையில் அல்லாஹ் அவனை முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு தான் குர்ஆன் விளங்கும். அவனுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக்குறான். தொழுகை ஏற்றவன் விளங்க முடியாது. ஏடா குர்ஆன் சொல்லுவான். அதான் நீங்க பாக்குறீங்க, தொழுகை ஏற்றவருடைய குர்ஆன் மொழிபெயர்த்து அவருடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்களை பார்க்கணும், அவங்க லட்சணம் புரியுது. நம்ம வழிகேட்டன் தான் நேர்வழிட்டு போச்சுக்கிட்டான். காரணம் அவனுடைய தொழுகை இல்லை. தொழுகை இல்லாதவன் நேர்வழியில் இருக்க முடியாது. அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்க, 5 கால தொழுகைகளை கண்டிப்பாக எந்த நிலையில் தொழுகை நோயா இருக்குதா அப்பவும் டைம் சேர்க்கணும். 2 தொழுகை இல்லாம படுத்த தொழுகை, அதுக்கும் வாய்ப்பு இல்லையா, இஷாரா தொழுகை நிறைவேற்றும். தொழுகை விட முடியாது. இது தெளிவான அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதற்கு யார் அடிபட்டு நடக்கிறார்களோ, தொழுகை நீங்க நினைக்கிறவா கஷ்டமா இவங்க சொல்றமா ஆணையா கூப்பிடியாக எதுவுமே கிடையாது. சாதாரணமாக பொது செய்ய வேண்டியது எந்தெந்த கை கட்டப்படுறது, முகங்கள் உள்ளது என்ன சொல்ல செய்யறது. இன்னும் தெளிவா சொல்றேன், பாத்ரூம்ல நீங்க நிர்வாணமாக நின்று ஒது செய்தாலும் தப்பு கிடையாது.
உங்களுடைய மறை உறுப்புகளை மற்றவர்கள் தான் பார்க்கக்கூடாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருதுங்க தெளிவா. அவர்கள் ஆடையின்றி இருக்கும் பொழுது அனுமதி இல்லாமல் உள்ளே போக ஆண்களை பத்தி எல்லாம் சொல்றான். இவங்க பிராக்கெட்டுக்குள் உபரி ஆடைன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆண்கள் இருக்க உபரி ஆடை, பெண்களுக்காக உபரி ஆடை இருக்கலாம். ஆண்களுக்கு இந்த பகுதி மறைச்சிருந்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியில எங்கேயும் போகலாம், அனுமதிச்சிருக்கு. பெண்களை பொறுத்த மட்டும் அவங்க இந்த முகத்தை தவிர மற்றெல்லாம் மறைக்கின்றது. அப்ப இவங்களா பிராக்கெட்டுக்கு உபரி ஆடைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படியா? இவங்க என்ன விளக்கிட்டாங்க எனக்கு புரியுது. எதுக்கு அல்லாத மக்களை தவறான வழியில் இட்டு செல்லணும்ன்ற நோக்கத்தோடு இவங்க மொழிபெயர்க்கிறார் கூட ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுது. அவருடைய மொழிபெயர்ப்புகளை நாம் ஆய்வு செய்வது உண்மையிலே மக்களை திசை திருப்பணும், உண்மையே அறிய விடாமல் தடுக்கணும்னு நோக்கத்தோடு செய்யறாங்க சந்தேகமா. அப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எந்த கஷ்டத்தையும் வைக்கல. குர்ஆன் தெளிவானது, எளிதானது, முரண்பாடற்றது. அதை முறையாக நீங்கள் பாடுபடுவீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கிறார். யார் தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ, ஐங்கால தொழுகையை தொழுது கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி ஆதரவு வைத்து நடக்கிறார்களோ அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த நிலையில தொழுகை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தொழக்கூடிய வேலையில் இருக்கணும். எக்காரணம் மட்டும் தொழுகை விடக்கூடாது. ஜமாத்தை பேணணும். யார் தொலை வச்சாலும் சரி அவங்க பின்னால தொழணும். நன்றாக புரிஞ்சுக்கணும். அதுவும் தவறு. அவன் தொழுக அவனுக்கு, நம்ம தொழுக நமக்கு. அவன் தொழுக சுருட்டியா மூஞ்சில எரியப்பட்டால் நம்ம தொழுகைக்கு பாதிப்பு கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு இமாம் தொலை வச்சுக்கிட்டாங்க, காத்து பெருந்துச்சு, அவரோட தொழுகை முடிஞ்சு போச்சா இல்லையா? பின்னால் உள்ள தொழுகையெல்லாம் முடியுமா? சொல்லுங்க. இமாம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு காட்சி பெற்று விட்டது, அவருடைய தொழுகை முடிந்து விட்டது. பின்னால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய தொழுகையும் முடிந்து போச்சா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? புரியாது இல்ல? எல்லாத்தையும் சரியா தெரியுது இல்ல? அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. என்ன சட்டம் சொல்லுது? இமாம் அவருக்கு ஒது முடியா உடனே அவர் என்ன பண்ணணும்? ஏதாவது சேர்க்கணும், அப்படியே வெளியே வந்துடணும். முந்திர சபையில இருக்கிற முன்னால போய் தொழுகை நிறைவேற்றணும். அப்படித்தான் இருக்கு. இதுல யாருக்கும் மாற்ற கருத்து இல்லையே. அவ என்ன தெரியுது? அவருடைய தொழுகை பாத்திரானாலும் பின்னால் இதை பார்க்கிறேன். அதே போல அந்த தொழுகையாலே அவருடைய ஈமானுடைய குறைபாட்டின் காரணமாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் தொழுகையாளைக்கு மற்றொரு பாதிப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யறார் தொழுகையில்? அதை நீங்க முக்கியம் பாருங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறார். அப்துல் காதர் ஜீலானியோ நாகூர் ஆண்டவரை கூட்டு தக்பீர் கட்டுறாரா? தனா ஓதுறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார், இன்னொரு சூறா ஓதுறார். இது அத்தனை மார்க்கத்தில் உள்ளதா வெளியில் உள்ளதா? ருக்கு செய்யறார், 2 ருக்கு செய்யறாரா, 1 ருக்கு செய்யறாரு, அது மார்க்கத்தில். நிலைக்கு வர்றார், சுஜூதுக்கு போறார், 2 சுஜூத் செய்யறார். இது மார்க்கத்தில் உள்ளதா, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதா? அப்படி அவர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி சலாம் கொடுத்து வரைக்கும் அவர் செய்யறது அத்தனையும் தொழுகைக்கு உட்பட்டதா வெளிப்பட்டதா? அப்ப அதை பின்பற்றில என்ன தவறு இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் செய்யறது சரியா செய்யணும். அந்த குர்ஆன்ல 39:17 சொல்றாரு. அவர் சரியா செஞ்சா பின்பற்றணும். அவர் சரியா செய்யறார். அந்த சரியா செய்யப்படுறதை எப்படி அல்லாஹ் ரசூல் தடுத்திருப்பாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் தடுக்கிறா? பின்னால வந்த சுயநலவாதிகள், சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய வழிகளுக்கு தான் இந்த பத்வா. சமுதாய ஒற்றுமையையும் நேர்மையானதும் உள்ள சொல்ல முடியும். அந்த தொழிலை தப்பு பண்ணலாம். சரி, அவர் தொழில் முடிச்சுட்டாலும் நேரா தர்காவை போயிட்டுக்கிறாங்க. நம்ம போற பின்னால நம்ம போகணுமா? தொழில் முடிஞ்சோட துவா கேட்கிறாரு, 7:55 விரோதமா நம்ம கேட்க போறோம்? அவர் சரியா செஞ்சதை நம்ம பின்பற்றோம், தப்பா செஞ்சதை அவர் மகருக்கு 3 ரக்காத் தொழுறாரா, நம்ம தொழக்கூடாது சொல்றதுக்கு? அல்லது அல்லாஹ் அக்பர் தக்பீர் சூரத்துல் ஃபாத்திஹா வேற ஏதாவது ஓதுறாரா? அது தப்பு. இதெல்லாம் கடைசியில் சைத்தான் இவங்க என்ன பண்ணலாம்? அதனால என்ன பண்றாங்க? ஜமாத்தை விட்டுறாங்க. இந்த மாதிரி கொள்கை உடையவர்கள் கடைசியில் ஜமாத்துக்கு போறது இல்லை, தனியா சொல்லுவாங்க, அப்புறம் கொள்கை விட்டுறது இல்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பார்த்தா தொழுதுவாங்க. நீங்க வேணும் பார்த்து இந்த மாதிரி சட்டம் சொல்றவங்க, அவர் பின்னால் கொல்லக்கூடாது, இவர் பின்னால் கொல்லக்கூடாது சட்டம் சொல்றவங்க, அவர்களை நீங்க அவதானிச்சு பார்த்தா ஒழுங்கான கொள்கை அவர்கள் இருக்கிறார். அப்ப அவர்கள் தான் சட்டம். மற்றபடி
முறைப்படி விளங்கி மார்க்கத்தை புரியக்கூடியவர்கள் அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாத உடன் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு அன்றைக்கு ரசூலா சொல்லியிருப்பாங்க. இவங்க எந்தெந்த ஆயத்துக்களை ஓதி காட்டி அந்த இமாம்களுக்கு பின்னால் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த ஆயத்துக்களை யாருக்கு இறங்கிச்சு? ரசூலாவுக்கு தானே இறங்கிச்சு. இப்போ ரசூலாவை அன்றைக்கி விளக்கிருக்கணுங்க. அன்றைக்கு அந்த முனாபிக்கள் அப்துல்லா இவங்க உயிர் சல்வத்து உண்மையான ஆளுன்னா அவங்க சொல்லப்பட ரசூலா சட்டம் சொல்லியிருக்காங்க. சொல்லாத உடனே இவங்களா எப்படி கட்டப்படுறது? அப்போ சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தை உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் தரும். நம்முடைய சொந்த சரக்கு எதுவுமே கிடையாது. நம்முடைய சொந்த சரக்கு இருந்தால் அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம், குப்பையில போடுங்க. குர்ஆன்ல உள்ள ஆதாரப்பூர்வ ஹதீஸ்ல உள்ளதை நம்ம தந்திருந்தா தயவு செய்து உங்க வீடுகளுக்கு போய் அந்த குர்ஆன் வசனங்கள்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள படிக்க, பாருங்க, சிந்திங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய சிந்தனைகளை இது அபூ அப்துல்லா சொல்றதுல அல்லாஹ் சொல்றது புரியவர். இப்ப ஏன் பேச்சை மட்டும் கேட்டு போனீங்கன்னு வைங்க, அதுதான் உங்களுடைய நீங்க அபூ அப்துல்லா பேசினாரு போய் எப்பொழுது நீங்க போய் குர்ஆனை எடுத்து அந்த நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை உதாரணமாக 7வது அத்தியாயத்துக்கு 3வது வசனத்தை சொன்னேன். அதே மாதிரி 3வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தை சொன்னேன். அதே மாதிரி 33, 21, 36, 66, 68, 59, 7, 39, 17, 18 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீடுகளுக்கு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வோட நேரடி தொடர்பு வந்துச்சு. அப்போதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அச்சம் உள்ளத்துல வரும். அப்பொழுதுதான் நீங்க ஐநாளம் சொல்லணும், இதை செய்யணும், எவ்வளவுகள் எடுத்து நடக்கணும், என்ன உண்டாக்கணும். இந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாத வரைக்கும் அந்த நிலை வராது. நீங்கள் குர்ஆனோடு தொடர்பு வைக்க கூடாது, குர்ஆனை நீங்கள் விளங்கக்கூடாது. அப்படி விளங்கினால் தங்களுடைய பிழைப்புக்கு ஆபத்து வந்துடும் நினைக்கக்கூடியவங்க தான் குர்ஆனை நீங்க ஒன்றும் இல்லாமல் தொடரக்கூடாது. பொருளை தமிழில் படித்து விளக்க முடியாத சட்டங்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. அது எல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய சட்டம். இவங்களாம் கற்பனை பண்ணி சொல்றது அல்லாஹ்வும் ரசூலும் சட்டம் கிடையாது. எந்த நிலையிலும் நீங்க குர்ஆன் எடுத்தாங்க. சரி, குர்ஆனை வந்து இன்னைக்கு அடிக்கிறதுக்கும் சட்டம் சொல்வது ஏற்றிருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் வந்துச்சு, சிடியில் இருக்குது, அப்புறம் இல்லை பென்ட்ரைவில் வந்துச்சு, என்னென்ன முறைகள் இதுக்கெல்லாம் என்ன சட்டம் சொல்லுவாங்க? சரி, பெண்கள் வந்து தன் குர்ஆன் முழுது பக்கத்தில் உள்ளத்தை வச்சிருக்காங்க, அவருக்கு என்ன சட்டம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது வீரன் அவங்களே சிந்தனை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது படிக்க முடியாத அளவு சின்ன குர்ஆன் தான் வச்சுக்கலாம். ஓகே, சட்டம் படிக்க முடியாத அளவுக்கு சின்ன குர்ஆன் தான் பாட்டியத்தை வச்சுக்கலாம். மாற்றம் சட்டம். அப்ப இதெல்லாம் என்ன கஷ்டம் வந்தது உங்களுக்கு? அதை நீங்க படித்து விளங்கக்கூடாதுன்னு தான் சட்டம் வச்சிருக்காங்க. இப்படி அப்ப இதெல்லாம் தவறு. உங்க இஷ்டத்துக்கு உண்டாக்குற சட்டங்கள் இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எந்த நிலையில இருந்தாலும் குர்ஆன் எடுங்க, படிங்க, சிந்திங்க. விளங்க இல்லையா, அதை புரிய முடியாதுன்னு உங்க 4 பேருக்கு கேளுங்க, தவறு. அவங்க சொல்லக்கூடிய அவங்க அர்த்தம் இருந்தா இருக்குது, அதுல இல்லாத கருத்தை சொன்னா இருக்குது. இந்த அடிப்படையில் நம்முடைய முயற்சிகள் இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் அஸீஸ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட உத்தரவாதம் அளிக்கிறார். அல்லாஹ் எப்படி சொல்றானோ அப்படி நம்ம செஞ்சா நம்மை நேர்வழியில் இட்டு செல்வதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். நிச்சயமாக அவன் இட்டு செல்வான். நாம அவன் சொன்னபடி நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம நம்முடைய நிலைகளை ஆக்கிக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, நிர்வாணமாக குறித்தால் அல்லாஹ் பார்ப்பாடு, அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு வெறும் தகுதியாக என்று வச்சுட்டாங்க. அதாவது அப்படின்னா ஆடை அடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வை பார்க்க முடியாதா? எவ்வளவு பெரிய படத்தனமான ஒரு இதெல்லாம் இருக்கலாம். சிரிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் நம்முடைய கல்வில இருக்கிறவங்க அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து நம்முடைய கல்வில இருக்கிறது ஒன்று அறிந்தவனாக இருக்கிறான்னு சொன்னான். அப்போ இவங்க வந்து ஆடையை விட்டு நல்லா பார்க்க மாட்டானா? பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் வந்து ஆடை உள்ளாட இருக்கிறது என்ன நல்லா தெரியாது. இவங்க கற்பனை பண்ணாங்க. எவ்வளவு கொஞ்சமாக யோசனையோடு அறிவித்தாங்க. நான் கேட்கிறேங்க, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நீங்கள் ஆடையாகவும் அவர்களுக்கு நீங்கள் ஆடையாகவும் இருக்கிறீர்கள் சொல்றான். இது அர்த்தம் இல்லைங்க. இப்ப அவர்களுக்கு ஆடை இருக்க முடியுமா? அப்படியே சட்டம் சொல்றாங்க. ஆண்கள் அவங்க வந்து ஏதாவது கணவன் மொழியா இருக்கும்போது ஆடையோடு தான் இருக்க இல்லாமல் இருக்கணும் சட்டம் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுடைய ஆடை இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு வந்து இந்த ஆனா என்ன நீங்க நினைக்கணும், நீங்க தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற
பார்க்கிறான்னு சொல்லிட்டு தவறான கருத்து இருக்கும். அதைத்தான் நீங்க விளக்கம். நீங்க நம்ம தனிமையில் இருக்கோம், யாருமே பார்க்கல அப்படின்ட்டு அல்லாஹ் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு அந்த அச்சவரை நல்லா பார்த்துக்கலாம், ஜனங்கள்தான் பார்க்கலாம் அப்படின்னு அச்சத்தை அப்படித்தான் ஒரு ஆடையினால அல்லாஹ் பார்க்கறத தடுத்தக்கூடியது இது ஒரு சரித்திரமான கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் நிறைய விஷயங்களை தவறான முறையில நான் சொன்னல ஆதாரப்பூர்வ ஹதீஸ் ஆராய்ந்தாங்க. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல இருக்கு. அந்த ஹதீஸ்களை இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா கொஞ்சம் நீங்க அறிவு பயன்படுத்த உங்களால் புரிஞ்சுக்கணும். ஆடை இருந்தா தான் அல்லாஹ்வால பார்க்க முடியாது, ஆடை இல்லாட்டா பார்த்துவாட்டா அப்படி அர்த்தம். அப்போ ஆடையை தூரம் அப்படி கண் போகாதுன்னா அல்லாஹ் கல்புள்ளது கூட அர்த்தம். ஆனால் யோசனை பண்ணுங்க, ஒரு விஷயத்தை நீங்க சுயமா சிந்திக்க இருந்துச்சு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் பேசுகிற இந்த பேச்சுகளுடைய எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி நிகழ்ச்சியோடு இருக்கு கடைசி. அதில் உங்களுக்கு பேப்பர் தரப்படும். அந்த பேப்பர்ல நீங்க உங்களுடைய சந்தேகம் எதுவாக எழுதி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது நாம எடுத்து வைக்கிறோம். நீங்களே குர்ஆன் பார்த்து ஹதீஸ் படி முடிவு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறோம். சரி, இது இப்போது பேசுகிறத சந்தேகம் கேளுங்க, தாராளமா கேளுங்க, ஒன்றும் கூச்சப்பட வேணாம். கேட்டா அது என்ன குர்ஆன் அது என்ன சொல்றாங்க. என்னுடைய பேர் முகமது அலி, குஜராத்தில் வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சொல்லும்போது என்னன்னா இமாம் விஷயத்தில் இமாம் புதுப்பிட்டு போகும்போது காவல் கழித்தார் அவர் சொல்ல முடிஞ்சு போகுது. பின்னால் கொஞ்சம் பற்றி கண்ணீர் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வச்சுங்க. இது சிறு பாவம், சிறு பாவம், சிறு விஷயம் தான். ஒரு பெரிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காருங்க. என்னுடைய பேர் முகமது அலி, குஜராத்தில் வந்திருக்கேன். ஒரு சொற்பொழிவு இமாம் இணையவிட்டிருந்தாலும் கூட அவர் பின்னால் தொழுவதாக நடந்த வச்சிங்க. உதாரணம் சொல்லி இமாம் உங்களுடைய காலத்தில் இருந்தாலும் கூட பின்னரத்தை முத்தரிகள் அவங்க தொழுவதாக மாதிரி. இதோட சந்தேகம் இருக்குனாக்கா இது சிறு விஷயங்க, சாதாரண இணைந்திருக்கிற போது பெரிய விஷயம் வேண்டி இமாம் அந்த அவர் செஞ்சால் கூட அவர் துண்டு தொழுலாம். ஆனால் அந்த இமானை இணை வைக்கும் போது அவர் துண்டு தொழுலான்றதான் எனக்கு விளக்கம் சொல்லு. பெரும்பாலும் சொல்லக்கூடிய தமிழகத்தில் கீழ்நிலை இருக்கட்டும், இதை விசாரணை மக்கள் ஒழிக்கிறாங்க. எங்க போனீங்கன்னா விளைவிக்கக்கூடியவர் இது சொல்லிதான் உடம்பு கொண்டு சரியான ஆதாரம் நான் சொல்லி வெளிப்படுத்துறது முக்கியமான சமாச்சாரம். எந்த போனதும் இது சொல்லியதாங்க அவங்க பள்ளிவாசலுக்கு ஆஃபீஸ் நீங்க சொல்ல வரீங்க. சகோதரனுடைய கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி காட்டு பிரிகிறது சாதாரண விஷயம். ஆனால் சில இமாம்கள் இணை வைக்கின்றார்கள். அது ஷிர்க் மன்னிக்கப்படாத குற்றம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில அவரை பின்பற்றி நீங்கள் எப்படி தொழலாம்? அவர்களை பின்பற்றி தொழக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு அதிகமான குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கிறோம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஃபத்வாவாக இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றதா இருந்தா அதுக்கு தெளிவான குர்ஆனுடைய ஆயத்தோ ஹதீஸோ இருக்கிறது. இல்லாத ஒண்ண பின்னால யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தோட 116வது வசனத்துல இவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் ஹலால் ஹராம் என்று சொல்வது அது பெரும் தவறுன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கபர் சடங்குகளை செய்யக்கூடியவர்கள் ஷிர்க் செய்யறாங்க, அவங்க பின்னால கொள்ளக்கூடாது, தெளிவான விஷயம் இருக்குங்கிறாங்க. வாசம் நான் ஒத்துக்கிறேன், அவங்க ஷிர்க் செய்யறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள், நயவஞ்சகன் சொல்லக்கூடியவர்கள், இவங்க சமாதியத்தை வணங்குறாங்க. அவர்கள் போய் குறைஷி காவிர்களோடு சேர்ந்து கொண்டு லாத், மனாத், உஸா போன்ற சிலைகளை வணங்கினாங்க. அப்படி வணங்கும் பொழுதுதான் முஸ்லிம்கள் கேட்டாங்க, நாங்க ஈமான் கொண்டிருக்க மாதிரி ஈமான் கொள்ளலாமே அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் உங்களை மாதிரி பைத்தியக்காரர்கள் நாங்கன்னு சொல்றாங்க. குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 2வது அத்தியாயம் 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் படிச்சு பாருங்க, நீங்களே விளங்கிக்கணும் அவங்க எப்படிப்பட்ட மோசமான இருந்தாங்க. அதுல மகாகுடியின் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவதூறு சுமத்தி ரசூலுல்லாஹ் 50 நாட்கள் கஷ்டப்பட்டது அவங்களுக்கு. இவர்கள் சொல்ற மாதிரி இந்த ஆயத்துக்களுக்கு இதான் பொருள்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அன்றைக்கே சட்டம் போட்டிருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க பின்னால தொடக்கூடாது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பின்னால வந்து இணை வைக்கக்கூடியவங்க இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. 12வது அத்தியாயத்தில் 106வது வசனத்தை படிச்சு பாருங்க. உங்களில் அதிகமானவர்கள் இணை வைக்காத நிலையில் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்றது. இன்னும் பச்சையா சொல்றேன், இன்னைக்கு தௌஹீத்வாதி சொல்றது அத்தனை பேர் இணை வைக்கக்கூடியவங்க, ஷிர்க் செய்யப்படுறது தான். எவெல்லாம் தன்னை குர்ஆன்ல பேஸ் பண்ணி நடப்பான்னு சொல்ற அத்தனை பேர் ஷிர்க் தான். தௌஹீத்வாதிக்கு சொல்றது ஷிர்க் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி பார்க்க போனா அவங்க பின்னால தொடர்பு. அல்லாஹ் சொல்றான் 12வது அத்தியாயத்தில் 106 அதிகமானவர்கள் ஷிர்க் செய்யாமல் ஈமான் கொள்ளலைங்கிறான். அப்ப எவர் பின்னாலும் தொடரக்கூடாது. இவங்க சொல்ற சட்டம் இவங்க பின்னாலும் தொடரக்கூடாது. அப்படி சட்டம் சொல்ல அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல சொல்லாத ஒரு சட்டத்தை சொல்றதுக்கு எவருக்கு அதிகாரம்? அதை முதல்ல நீங்க கொடுக்கீங்க. உன்னை ஹலால் சொன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ஹராம் சொன்னா அல்லாஹ் காட்டுக்கு ஆயத்தை காட்ட சொல்லணும். இந்த ஆயத்துப்படி இப்படி விளங்குறோம். ஆனா ஜாஹில்கள் உங்களுக்கு விளங்குற ரசூலுல்லாஹ் விளங்கலையா? உங்களை ஜாஹில்கள் சொல்றேன். ஒரு ஆயத்தை சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி அந்த அடிப்படையில் அந்த இமாமுக்கு பின்னால் தொடரக்கூடாதுன்னு சொன்னா நான் கேட்கிறேன், நீங்க ஜாஹில். எப்படி ஜாஹில்கள்? இந்த ஆயத்தை யாருக்கு இறங்கிச்சு? உங்களுக்கு தானே இறங்கிச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கிச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஆயத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? அந்த முனாஃபிக்குகள் பின்னால தொழாதீங்கன்னு சட்டம் அன்னைக்கே சொல்லியிருக்கிறோம். அப்படி காட்டுங்க. நீங்க இல்லாத ஒன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் அத்தனை பேருக்கு நான் தெளிவா சொல்றேன். ஒருத்தர் ஹலால் சொன்னா குர்ஆன் ஆயத்தை காட்டணும், ஹலால் சொன்னா குர்ஆன் ஆயத்தை காட்டணும். இவன் பின்னால் அந்த ஆயத்தை இப்படி சொல்லுது, அந்த ஆயத்தை அப்படின்னு சொன்னா இவன் வரிகேட்டில் இருக்கான்னு போட்டுருங்க. அதான் 33வது அத்தியாயத்துடைய 36 இமாமுக்கு பின்னால தொடரக்கூடாது என்பதற்கு அவங்க குர்ஆன்ல இருந்து ஆதாரம் தான் ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்பட்டது. இதுல இருந்து நாங்க விளங்குறோம், அப்படி புரியன்னு சொல்றதெல்லாம் வைக்கும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு விளங்காதுன்னு விளங்கிடுச்சா? அப்படின்னா அல்லாஹ் ரசூல் தெளிவா சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இதை விட மோசமான ஷிர்க் செய்யக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் தான் குர்ஆன்ல இருக்கு. முனாஃபிக், நயவஞ்சகர். அப்ப அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொல்லியிருக்கோம். அடுத்தது அப்படிப்பட்டவர்கள் நீங்க எதுல பின்பற்றீங்கன்னா பார்க்கணும். அவங்க ஷிர்க் செய்யக்கூடிய எதையாவது பின்பற்றீங்களா? அவங்களோட போய் மோதி போதுறீங்களா? அவங்களோட தர்காவுக்கு போறீங்களா? இல்லை. ஒரு செய்தி வந்திருக்கிறாரு, கிப்லா போய் நோக்கிக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் இருக்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, இன்னொரு சூரா ஓதுறாரு, ருக்குல எதை ஓதும் அவ்வளோதான், சுஜூதுல அத்தனையுமையும் நபியில என்ன ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் கையை கட்டுறதுல சில டிஃபரன்ஸ் அடிப்படை விஷயத்துல என்ன மாறுது, அதைத்தான் நீங்க பின்பற்றீங்க. அது அல்லாஹ் ரசூலை தடுத்திருப்பாங்களா? கொஞ்சம் நடுநிலையோட செய்யும். அப்படி பார்த்தா இவங்க பின்னாடி தொடரக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்றேன், அவர்களை விட இவர் கொடிய ஷிர்க்கில் இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகக்கூடியவனை விட கொடிய ஷிர்க்கில் தான் தௌஹீத்வாதிகள் தான் இருக்காங்க. கலந்துங்கிறாங்க, கூட்டுவாங்க, மறுக்கிறவங்க வர சொல்லுங்க, பேசுவாங்க. குர்ஆன் ஆயத்தை கொடுத்து லஜாத்துல எழுதிக்க தெரியும். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கு இடையில ஒரு இடைத்தரகரை கூட்டுறாங்க. யாரு? தர்காவுக்கு போகக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கு இடையில ஒரு இடைத்தரகரை புகுத்துறாங்க. இவங்க அப்படிப்பட்ட இடைத்தரகரை புகுத்தி கொண்டு அதுக்கு மேல அல்லாஹ்வுக்கு மேல் நானா அல்லாஹ்னு சட்டம் சொல்றாங்க. 42வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்தை படிச்சு பாருங்க. அல்லாஹ் விதிக்காததை விதிக்கக்கூடிய இணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு இணையாயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ் நானா சொல்றாங்க. அதே மாதிரி 49:16 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு கேட்கிறான். இவங்க அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் மறந்துட்டான், அல்லாஹ் இந்த மாதிரி சட்டம் சொல்லல, நாங்க தான் இந்த சட்டம் சொல்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தர்காக்காரர்களை விட தௌஹீத்வாதிகள்
கொடிய ஷிர்கில் இருக்கிறார்கள். பகிரங்கமாக சொல்கிறேன். மேல போடுங்க, உங்க இதெல்லாம் கொண்டாங்க. நான் ஆதாரம் தரேன், குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம். நீங்க தான் கொடிய ஷிர்கில் இருக்கீங்க. தௌஹீத்வாதின்னு சொல்றதே ஷிர்க் தான். எவனுக்குமே தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்றது அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கான். எவன் ஒருத்தர் தௌஹீத்வாதின்னு சொல்ற நம்ம ஷிர்க்வாதி தான். அவன் தௌஹீத்வாதி இருக்க முடியாது. தௌஹீத்வாதி சொல்ல மாட்டான். நான் தான் நேர்வழியில் இருக்கேன், நான் தான் சொர்க்கத்துக்குரிய ஜமாத் என்று நேர்வழிக்கு ஒருபோது சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி அவர்களுடைய பேச்சை நம்பி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் கடுமையான குற்றவாளி ஆவீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேல இந்த தெளிவான விளக்கங்கள் கடைசியில உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தரேன். அதே மாதிரி மேராஜ் இரவும் மற்றும் ரபே பர்ஹாத் இதுவும் இல்லாத ஒன்றை இவர்கள் பின்னால் தன்னுடைய சுயநலத்துக்காக இட்டு கட்டியது. பின்னால் தரேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறோம். போய் உதவி செய்யுங்க, தொழுதுவோம். தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் முக்கியமான பேச்சு இருக்கும். அதுக்கு பிறகு சாப்பாடு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மற்ற தொழுகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். கஃபாரா படிச்சுக்கலாம் சொல்லுவாங்க. இந்த கஃபாரா படிக்கிறதையும் இன்னைக்கு இந்த சொன்ன குர்ஆனுக்கு தரம் அது ஒரு துவா ஆயிடுச்சாங்க. அவன் துவா கேட்கறது விட்டு நாங்க கேட்கறது கஃபாராங்கிறது ஒரு கூட்டத்துக்கு முடியல அவர் செய்யக்கூடிய இறைவிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது. இது துவா கிடையாது. அதுவும் இந்த யாரு இந்த தௌஹீத்வாதிகள் சொல்றது செய்யக்கூடிய தப்பு. சுப்ஹானல்லாஹ்.